திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். அன்பான ஜாய் குட் நியூஸ் டிவி நேயர்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் இன்னொரு அடிச்சுவடுகள் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த அடிச்சுவடுகள் நிகழ்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையில் அநேக மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். அநேக போதகர்களுடைய சாட்சிகளை கேட்டுட்டு வரீங்க. இப்போதும் நம்ம மத்தியில் ஒரு மிஷினரி அவங்க வந்திருக்காங்க. அவங்களுடைய சாட்சி நம்ம கேட்க போகிறோம். கிறிஸ்துவின் கனிகள் மிஷினரி ஊழியங்கள் என்ற ஒரு மிஷினரி ஊழியத்தை அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க சாட்சியை நம்ம கேட்க போகிறோம். எப்படி ஆண்டவர் அவங்கள சந்தித்தார், அவங்க வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நடந்தது, இப்போ என்ன அவங்க ஆண்டவருக்காக பண்ணிகிட்ருக்காங்க ஊழியங்கள் என்பதை நம்ம கேட்டு பயன்பெறுவோம். வாங்க நம்ம பாஸ்டர்கிட்ட பேசுவோம். ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சியின் குடும்பத்தின் சார்பாக நாங்கள் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். பாஸ்டர் பிரைஸ்லாட், உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஆதியில் எப்படி அப்படின்னா மிஷினரி ஊழியத்துக்கு முன்னாடி சிறு வயதிலிருந்தே உங்கள் ஃபேமிலியை பற்றி நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள். ஜாய் குட் நியூஸ் டிவி குழுவினருக்கும் குடும்பத்தினருக்கும் கிறிஸ்துவின் கனிகள் மிஷினரி ஊழியத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துதலை சொல்லி எங்களை அன்போடு வளைத்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக எங்களுடைய ஜெபத்திலையும் நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். அருமையான சகோதரர்கள் எங்களை என்ன பண்ணாங்க, அன்போடு அழைத்தார்கள். இந்த ஊழியத்தை குறித்து இந்த நேர்காணலில் கலந்து கொள்வதற்காக அழைத்த அனைவருக்கும் எங்களுடைய ஊழியத்தின் சார் மீண்டும் ஒரு விஷயம் கூட நன்றியை நாங்கள் செலுத்திக் கொள்கிறோம். இந்த கிறிஸ்துவின் கனிகள் மிஷினரி ஊழியம் பீகாரை மையமாக வச்சு பீகார், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேசம் இந்த 4 மாநிலங்களையும் வாழக்கூடிய 45 கோடி மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்கள் மத்தியில் குறைஞ்சபட்சம் ஒரு 1500 சபைகளை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு பிரதான தரிசனத்தோடு இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இன்றைக்கு 2012 ஜூலை மாதம் இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 13 வருடங்களில் ஒரு 18 லட்சம் மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ஒரு 157 கிராமங்களில் சபைகளை நிறுவுவதற்கு உங்களை போல சபையாருடைய ஜபம் உதாரணமான காணிக்கைகள்னால இந்த ஊழியம் என்ன பண்ணிருச்சு, முன்னேறி நடந்து கொண்டு இருக்குது. இதுதான் இந்த ஊழியத்தினுடைய தரிசனம். நீங்களும் என்ன பண்ணிச்சு, பணித்தலங்களை வரும்படி உங்களையும் என்ன பண்ணுறோம், அழைக்கிறோம். அடுத்தாப்புல என்ன பண்ண பிரதர் கேட்டாரோ, உங்களுடைய குடும்பத்தை பற்றி, உங்களுடைய காரியம், நீங்கள் எப்படி வளர்ந்தீங்க. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும் கிறிஸ்துவுக்கு எனக்கும் ரொம்ப தூரம். இயேசுவை அறிஞ்ச ஒரு குடும்பம். எங்கள் அம்மா இயேசுவை ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக தாப்பனாரால் என்ன கைவிடப்பட்டாங்க. அது நிமித்தமாக எனக்கு இயேசுனாலே பிடிக்காது. இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய இது. அதனால நம்முடைய வாலிபமும் இளமை இதுதான் நம்மளுடைய பலன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்லா அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தோடு என்ன பண்ண வளர்ந்தேன். நல்லா சம்பாதிக்கணும், நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு தவறான வழியில் என்ன பண்ணோம், என்ஜாய் பண்ண ஆரம்பித்தோம். கர்த்தருடைய கிருபையினால் 19 வயசில் தூத்துக்குடியில் உள்ள அந்த ஸ்டெர்லைட் நிறுவனத்தில் 97ஆம் ஆண்டு வேலை செய்வதற்கு ஆண்டவர் கிருபை செஞ்சார். ஆனாலும் சிறு வயசில் எனக்கு நல்லா சம்பளம் கிடைச்சனால நிறைய தவறான நண்பர்களும் சேர்ந்தாங்க. அது வரைக்கும் அம்மாவுக்கு பயந்துருப்போம். ஆனால் பெருசானதுக்கப்புறம் அம்மாவுக்கு பயப்படணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இல்லாமல் மனம் போல் வாழ ஆரம்பித்தேன். என்னுடைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, நீங்கள் இவ்வளோ ஊழியத்தை செய்கிறீங்களே, உங்களுடைய பேக்ரவுண்டு என்ன அப்படின்னு கேட்பாங்க. நான் சிம்பிளாக சொல்லக்கூடியது லூக்கா 4:7-47 சரியா, பாவிகளுக்கு தான் என்ன பண்ணார் ஆண்டவர் இந்த பூமியில் வந்தார். என்னுடைய அதிகமான பாவத்தை அவர் மன்னித்தபடியினாலே நான் என்ன செய்கிறேன், அவரை அதிகமாக நேசிக்கிறேன் அப்படிங்கிறதான் என்னுடையது. இது எது வரைக்கும் நேசிப்பேன் அப்படின்னா, என்னுடைய ஜீவன் பெரிய வரைக்கும் மாத்திரம் கிடையாது. என் பையன்ட்டையும் இப்போ என்ன பண்ணேன், அவன் டோனவரில் படிக்கிறான். அவன்கிட்ட சொல்கிறது, அப்பா அம்மா இருந்துக்கிறோமோ இல்லையோ, ஆனால் தேவனை மட்டும் என்ன பண்ணிக்கிறணும், பிடிச்சிக்கிறணும். நீனும் என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஊழியம் செய்யணும். உன்னுடைய பிள்ளைகளுக்கும் அந்த ஊழியத்தினுடைய அருமையை சொல்லி கொடுத்து புறஜாதிகளை கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறத பையனுக்கு சின்ன வயசுலேருந்து விதைச்சிட்டு வரக்கூடிய காரியம்தான். இதுதான் இந்த ஊழியத்தினுடைய தொடக்கமும் ஒரு ஒரு முன் அறிவிப்பாக என்ன பண்ண சொல்லிடுறேன். இது என்னுடைய மனைவி. இவங்க பார்த்தீங்கன்னா சிஸ்டர் அஜய்தா. இவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் 2025 பார்த்தீங்கன்னா 20 வருஷ திருமண வாழ்க்கை முடிவடையுது.
அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஊழியத்தினுடைய பேக் போனு. நாங்கள் போகிற இடத்துல எல்லாம் எங்களோட அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லா பயணங்களையும் என்னோட இருந்து பிரயாணிப்பாங்க. இன்னும் இதனால தான் இவங்க என் கூட சேர்ந்து இருந்து எங்களோட இருக்கிறபடினால இன்னைக்கு எங்களோட ஊழியம் நல்லா வளருது பிரச்சனை இல்லாமல். பாஸ்டர், நீங்கள் இவ்வளோ நேரம் உங்கள் வாழ்க்கையை பற்றி சொன்னீங்க. ஸ்டெர்லைட்டில் வேலை கிடச்சிட்டுலாம் சொன்னீங்க 19 வயசில். அப்போ அந்த 19 வயசு வந்து டீனேஜ் சொல்லுவாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் உங்கள் லைஃப் எப்படி இருந்துச்சு? அந்த உங்கள் வாலிப நாட்களில் நீங்கள் ஆண்டவரோடு எனக்கு உறவு இல்லைன்னு சொன்னீங்க. உங்கள் வாலிப நாட்களில் எப்படி உங்கள் வாழ்க்கை இருந்துச்சு? தேவனுடைய கிருபையினால என்னுடைய வாலிப நாட்கள்ல நான் செய்த அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாம அவருடைய கிருபையால் என்ன காப்பாத்தினாரு. அந்த வாலிப நாட்கள்ல கூட சொல்லணும்னா என்ன நீங்க இங்க என்ன பண்ண மாட்டீங்க, உட்கார விட மாட்டீங்க. அவ்வளோ பாவிகளையும் பிரதான பாவியா இருந்தேன். நான் செய்யாத பாவம்னு எதையுமே சொல்ல முடியாது. அடிக்கிறதுல இருந்து குடிக்கிறதுல இருந்து எல்லா வகையான பாவத்தையும் என்ன பண்ண தண்ணீரை போல ஒரு பரவக்கூடிய ஒரு பாவியா தான் இருந்தேன். அதுதான் என்னுடைய யோகிதம், என்னுடைய தகுதியும் கூட. இவ்வளவு ஒரு பெரிய பாவி சரியா ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, மன்னிப்பு கிடைக்கக்கூடாத ஒரு என்ன பண்ணுச்சு பாவிகளையும் பிரதான பாவியா இருந்த என்னை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேடி வந்தார். என்னை பத்தி சொல்லணும்னா எனக்கு சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா மேல கோபம் இருந்தபடினால எப்படியாவது நல்ல ஒரு திடகாத்தமான ஒரு மனுஷனா, தைரியமான ஒரு மனுஷனா, நல்லா சண்டை போடக்கூடிய நான் வளர்ந்து வாலிப பிரயாணம் அடையும் பொழுது என் தங்கச்சிக்கோட திருமணத்துக்கு பின்பாக எங்க அப்பாவை கொலை செஞ்சுட்டு என்ன செய்யணும், அதுக்கப்புறம் அந்த ரவுடிசம் பண்றதுல போகணுங்கிறக்காண்டி இது பண்ணேன். அதனால சின்ன வயசுல இருந்தே வெயிட் லிஃப்டிங்கு, ஜிம்முக்கு போறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரன்னிங்ல இது பண்றது அப்படிலாம் பண்ணியிருந்தேன். ஆண்டோடைய கிருபையால 2000 வருஷம் தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு போய் ஓப்பன் ஸ்டேட்ல ஒரு தங்கப்பதக்கம், குத்து சண்டையில ஒரு தங்கப்பதக்கம் வாங்குற கிருபை செஞ்சாரு. அப்புறம் லாங் டிஸ்டன்ஸ்ல பார்த்தீங்கன்னா 2 முறை கோல்டு தங்கப்பதக்கம் வெல்றதுக்கு கர்த்தர் கிருபை செஞ்சாரு. அதனால என்னுடைய சரீரத்துல நல்ல பலன் இருந்துச்சு. பலன் இருந்தபடினால அந்த பலனை வந்து தவறா தெருவில் பார்க்குறவங்கள வைக்கிறவங்கள என்கிட்ட வம்பு பண்றவங்க எல்லாரையும் அடிப்பேன். நல்லா என்ன பண்ணுச்சு, குடிப்பேன், நல்லா சண்டை போடுவேன். குடிச்சா மட்டும்தான் நான் சிரிப்பேன். குடிக்கலைன்னா அப்படியே ரொம்ப என்ன பண்ணுச்சு, அமைதியாக இருப்பேன், யார்கிட்டையும் பேசவே மாட்டேன். இப்படிதான் என்னோட வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு. அந்த நாட்களில் என்னுடைய திருமண எதிர்காலத்துக்காக ஒரு பெண்ணை என்ன பண்ண விரும்பி இருந்தேன். ஆனாலும் எங்கள் அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதெல்லாம் முடியாது, நீ வந்து பெந்தகோஸ்து முறைப்படி தான் திருமணம் கட்டணும், அதுக்காக நீ என்ன செய், ஒன்று ஆண்டவருக்கு அர்ப்பணின்னு சொன்னாங்க. எனக்கு அதுல எல்லாம் விருப்பமும் கிடையாது. என்னுடைய பெரிய கோலே பார்த்தீங்கன்னா நான் ரவுடி ஆகணும். ஸ்டெர்லைட்டில் வேலை பார்த்தாலும் ரவுடி ஆகணும். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி பகுதியில் பெரிய ஒரு ரவுடி சாம்ராஜ்யம் நடந்துகிட்டு இருந்துச்சு. எல்லாம் டெம்போ டிராவலரில் இப்படி தொங்கிக்கிட்டே வருவாங்க. இங்கிட்ட ஒரு ரவுடி போவார், அங்கிட்ட ஒரு ரவுடி வருவாங்க. இதெல்லாம் பார்த்து இம்ப்ரெஷன், நம்மளும் இப்படிலாம் என்ன பண்ணணும், வரணும். இன்னைக்கு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே செத்தே போயிட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய கிருபையால நான் என்ன ஆண்டவர் இப்படி நான் பாவியா இந்த மோட்டிவேஷன்ல வாழ்ந்துகிட்டு இருந்த என்ன கர்த்தர் பார்த்தீங்கன்னா 2004 ஒரு வாலிபர் கூடுகையில, மிஷினரி தரிசன கூடுகையில என்ன பண்ணாரு, தொட்டாரு. அதுவுமே பார்த்தீங்கன்னா நான் ரட்சிக்கப்படணும், நான் ஒரு மிஷினரி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. எங்க அம்மா என்ன பண்ணா ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க. கிறிஸ்துவ விடுவேன் என்ன விடுவேன்னு கேட்க சொல்ல எங்க அம்மா சொல்லிட்டாங்க, நான் உங்களை விட்டாலும் விடுவேன், கிறிஸ்துவ விட மாட்டேன்னு சொல்லிட்டு எங்க அப்பா விட்டுட்டு எங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க. அந்த அவ்வளோ ஒரு வைராக்கியமா இருந்தனால எங்க அம்மா என்னையுமே ஈஸியா விட்டுருவாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. அது எங்க அம்மா வந்து பணத்தை வந்து ஒரு இதாவே மதிக்க மாட்டாங்கன்ட்டு, என்ன கடவுள் நடத்துவார் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தனால சரி அம்மா மேலே எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு. அவ்வளோ கஷ்டப்பட்ட நாட்கள்லையும் எங்களை ரொம்ப கண்ணியமாக வளர்த்தாங்க. அவங்க சாட்சிகள் அப்படி எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஆனால் இயேசுவை எனக்கு பிடிக்காது. அப்படிதான் என்ன பண்ணோம் இருந்தனால அந்த 2004 ரட்சிக்கப்படுறதுக்கு நான் போல. அந்த வாலிபர் கொடுகையில் வாலிப தம்பிமார்களும் வருவாங்க, வாலிப தங்கச்சிகளும் வருவாங்க. அங்கே ஏதாவது ஒரு நல்ல பிள்ளையை பார்த்து நல்ல ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருக்கனால எங்கள் அம்மாட்ட சொன்னோன்னா எங்கள் அம்மா கேட்டு நாங்கள் கல்யாணம் கட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் போனேன். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜில் இருந்து பேசின மிஷினரி உடைய அரைக்கோள் இப்படி இருந்துச்சு, வாலிபனே இன்று நீ செத்தால் உன்னுடைய நித்தியத்தை எங்கே என்ன பண்ண கழிப்பாய்.
அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா என்னோட எல்லா வாலிபர்களும் இருக்காங்க. ஆனா எனக்கு அது ரொம்ப ஆழமா என்ன பதிஞ்சிச்சு. நான் சிறு வயசுல இருந்து கடவுளுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தாலும் சபைக்கு ரெகுலரா போயிருவேன். பைபிளை தூக்கிட்டு போறதுக்கு வெக்கப்படுவேன். ஆனா ஒயின் ஷாப்ல பாட்டில தூக்கிட்டு வர்றதுக்கு தைரியமா தூக்கிட்டு வருவேன். அப்ப என்னன்னா இப்படி பாவியா வாழ்ந்த எனக்கு பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை சின்ன வயசுல இருந்து அநேக பிரசங்களும் கேட்டிருந்தாலும் அன்னைக்கு என்ன தேவன் தொடணும்னு சொல்லிட்டு குறித்து வைத்திருந்தார். அதனால என்ன பண்ணாரு, தொட்டாரு, ஆவியானவர் என்னோட பேசினாரு. அந்த 3 நாட்கள் சின்ன பிள்ளைய மாதிரி உட்கார்ந்து என்ன பண்ணேன், அழுது என்ன எல்லாருமே சாப்பிட்றாங்க, எல்லாருமே தண்ணி குடிக்கிறாங்க. ஆனா நான் சாப்பிடவும் இல்லை, தண்ணி மட்டும் குடிச்சிட்டு 3 நாள் என்ன பண்ண உட்கார்ந்துருந்தேன். கடைசியில என்ன பண்ணாருன்னா அந்த மிஷினரி கேட்டாரு, தேவனுக்காக உன்னை அர்ப்பணிக்க ரெடியா இருக்கிறியா அப்படின்னு கேட்க சொல்லும் பொழுது யாரெல்லாம் ரெடியா இருக்கும் பொழுது பொதுவா தான் என்ன பண்ணாரு, அழைப்பு கொடுத்தாரு. நான் என்ன பண்ணுச்சு, யாரையும் பார்க்கல. நான் ஆண்டவருக்காக என்ன பண்றேன், வாழ்றேன். ஆண்டவர் என்னுடைய பாவம் இந்த என்ன நான் செத்தா இவ்வளவு பெரிய பாவத்துல நரகத்துக்கு போறக்கூடிய வாழ்க்கைய ஆண்டவர் எனக்கு மாட்டி எனக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுத்துருக்காரு அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோட கையை தூக்குனேன். அன்றையில இருந்து என்னுடைய வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷம். என்னுடைய பிரச்சனைகள்லாம் என்ன பண்ணுச்சு போச்சு. மனம் இறுக்கமா இருக்கிறேன்னா எப்பவுமே ஹாப்பியா இருப்பேன், தண்ணி அடிக்காமலே. இதுதான் என்னுடைய சந்தோஷத்தின் முதல் நாட்கள் வாலிபத்துல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டெர்லைட்ல வேலையை பார்த்துக்கிட்டு சாயங்காலம் பாத்தீங்கன்னா டியூட்டி முடிஞ்ச உடனே வெளியே போவேன், சுத்துவேன், போவேன். ஆனா அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில மாற்றங்கள். எங்கேயாவது போய் எங்க ஊர் மெடிக்கல் காலேஜ், அங்க இருக்க ஆர்ட்ஸ் காலேஜ், அந்த ஹாஸ்டல்ல போய் நான் சுவிசேஷத்தை சொல்லுவேன் வாலிபர் மத்தியில. அவங்க எல்லாரும் சிரிப்பாங்க, வாலிபர்கள் தான். ஆனா அவங்க யாரை பார்த்தாலும் இயேசுவை பத்தி என்ன பண்ணணும் சொல்லணும்னு ஒரு வாஞ்சை இருக்கும். அதை சொல்லுவேன். எனக்கு ரொம்ப வசனங்கள்லாம் தெரியாது, பிரசங்கம் பண்ணவும் தெரியாது. ஆனா சொல்லுவேன். அவங்க மெடிக்கல் காலேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா காரி துப்பாத குறையா கேலி பண்ணுவாங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப படிப்பாளி அப்படின்னு ஒரு எண்ணங்கள் அவங்கள்ட்ட இருக்கும். ஆனா இதை சொல்ல பாத்தீங்கன்னா அவங்க என்ன ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அங்கேயும் ஒரு தம்பியை கொடுத்தாரு. அந்த மெடிக்கல் காலேஜ்லயும் ஒரு பிரேயர் சொல்ல ஆரம்பிச்சோம். அதே மாதிரி சாயர்புரம் காலேஜ், இப்படி எல்லா ஸ்கூல்கள்ல இந்த மாதிரி இடங்கள்ல போய் சுவிசேஷத்தை அறிவிப்போம். அதுதான் எங்களுடைய வாலிப நாட்களா இருந்துச்சு, ஊழியத்தினுடைய ஆரம்பம். ஆனா மிஷினரி ஊழியத்துக்கு தான் நான் அர்ப்பணிச்சிருந்தேன். ஸோ உங்கள் வாலிபத்தில் நீங்கள் எப்படி இருந்தேன், என்னவா மாறணும்னு ஆசைப்பட்டேன்னு உள்ளதை நீங்கள் சொன்னீங்க. ரவுடியாக மாறணும்னு ஆசைப்பட்டீங்க. ஆனால் ஆண்டவர் அவரை ஆண்டவருடைய பணிக்காக அழைத்திருக்கிறார். ஆனால் வாலிபர் மீட்டிங்கில் நீங்கள் சொன்னீங்க, நான் ஏதாவது பிள்ளைகளை பார்த்து மேரேஜ் பண்ணலான்னு தான் போனேன். ஆனால் போன இடத்துல ஆண்டவர் என்ன ரட்சித்தாருன்னு. அப்போ அதுக்கப்புறம் உங்கள் திருமண லைஃப் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் லவ் பண்ண பிள்ளைய அம்மா ஏற்றுக்கிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் போனது ஒரு மோட்டிவில், ஆனால் அங்கே ஆண்டவர் உங்களை சந்தித்தார். அதுக்கப்புறம் உங்கள் திருமண லைஃப் அது எப்படி? கண்டிப்பா நான் முதல்ல சொன்ன மாதிரி மிஷினரி ஆக போல பொண்ணு பார்க்க தான் வாலிபர் குழுகைக்கு போனேன். ஆனாலும் நான் போனது நோக்கம் பொண்ணு பார்க்க. ஆனா அங்க போய் நான் எந்த பொண்ணையும் பார்க்கல. அங்க போய் எந்த பொண்ணையும் பார்க்கல. பார்க்கறதுக்கும் தேவன் என்ன அனுமதிக்கல. போனதுல இருந்து சின்ன பிள்ளை மாதிரி தான் அழுதுகிட்டு இருந்தேன். எங்க அம்மாட்ட 3 நாள் கழிச்சு வீட்டுல பாட்டு பாட ஆரம்பிக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன். அப்படியே என்ன பண்ணுச்சு, பட்டாம்பூச்சி மாதிரி என்னுடைய என்ன பண்ணுச்சு பாரங்கள்லாம் இழந்து நான் என்ன பண்றேன், ரொம்ப லகுவா என்ன ஃபீல் பண்றேன், பாடிக்கிட்டே இருக்கேன் வீட்டுல. அப்படி என்னுடைய பாடல்கள் எங்க அம்மாலாம் கேட்டதே கிடையாது. அதனால எங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப எங்க அம்மாட்ட போய் நான் சொல்றேன், ஏம்மா நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ஞானஸ்தானம்லாம் எடுத்துட்டேன், ஆண்டவரோட விருப்பத்தின்படி நான் வாழுவேன், ஆனா நான் மிஷினரியா நான் அர்ப்பணிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னா அது எங்க அம்மாவுக்கே கொஞ்சம் ஷாக்கா இருந்துச்சு. எங்க அம்மா அந்த அளவுக்கு என்ன எதிர்பார்க்கல. ஏதோ ரசிக்கப்படட்டும், ஒரு கோயிலுக்கு போட்டோம் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. ஆனா மிஷினரியா போவேன்னு சொன்ன உடனே எங்க அம்மா அப்படியே கொஞ்சம் அமைதியா என்ன பார்த்தாங்க. ஆனா மறுப்பும் தெரிவிக்கல, கத்தர் நடத்துவாருன்னு சொல்லிட்டு விட்டாங்க. இப்ப எங்க அம்மாட்ட நான் சொன்னது, ஏம்மா நான் ஒரு ஊழியக்காரனை போறேன், எந்த விதத்துல நான் என்ன பண்ணக்கூடாது, நான் வேலை பார்த்தாலும் கத்தரை நான் அழைக்க சொல்ல நான் ஊழியத்துக்கு நான் போயிருவேன். அதுக்கேற்ற மாதிரி என் கூட வர்ற மாதிரி பிள்ளைகளை நீங்க பாருங்க, ஜெபம் பண்ணுங்க, சரியா? எனக்கு 5 பைசா டவுரி வேண்டாம். நான் யார்கிட்டையும் என்ன பண்ண மாட்டேன், பணம் வாங்கி பேச மாட்டேன். ஏன்னா நல்ல ஒரு கம்பெனில வேலை பார்த்ததுனால நல்ல பணக்காரங்கள்லாம் பொண்ணு கொடுக்க எனக்கு ரெடியா இருந்தாங்க. அது போக நிறைய டவுரி வாங்கி கல்யாணம் கட்டுறது, எங்க கம்பெனில வேலை பார்க்குறவங்க ஒருத்தன் சொல்லுவான், நீ 100 பவுன் வாங்கினா நான் 150 பவுன் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அதுல மோட்டிவேட் ஆவாங்க. ஆனா எனக்கும் அப்படி நல்லா பணக்காரனாகி பணக்கார வீட்டுல பொண்ணு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் இருந்துச்சு. நிறைய பணம் வாங்கணும், இதுதான் பெரிய கௌரவம், பிரஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருந்துச்சு. ஆனா ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணா 5 பைசா நான் என்ன பண்ண மாட்டேன், வாங்க மாட்டேன். ஆனா கத்தர் நடத்துற பிள்ளைய கட்டுவேன், அது எப்படி இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம்.
அதே மாதிரி நிறைய பொண்ணுங்களை என்ன பண்ணுச்சு வேணும், நான் நல்லவங்கிறது ரெண்டாவது விஷயம், நல்லவனா கெட்டவனா அவங்களுக்கு தெரியாது. நல்ல கம்பெனில மாப்பிள்ளை வேலை பார்க்குறாரு, அந்த கம்பெனிக்காண்டி என்ன பண்ணாங்க, பொண்ணு நிறைய ஃபோட்டோஸ்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க நண்பர்கள் எங்கள் அம்மாட்ட. நான் அதை எதையுமே இது பண்ணல, ஆண்டோட சமூகத்தில் வச்சுட்டு ஆண்டோட உமக்கு சித்தமான பிள்ளை எனக்கு கொண்டாங்க, நான் சந்திக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன். எங்க பொண்ணு பார்க்கறதுக்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது எங்க மேனேஜர்கிட்ட போய் லீவ் கேட்டா தரமாட்டார். ஆனா இப்படி எல்லாம் காலம் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா இவங்களை பாக்குற அம்மாவை பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா நான் போய் கேட்கறேன் எங்க மேனேஜர்கிட்ட, ஒரு லீவ் தருவாரோ தரமாட்டாரோ அப்படின்னு ரொம்ப டவுட்ல போய் கேட்கறேன். இன்னைக்கு எனக்கு பொண்ணு பார்க்க போகணும், அதனால ஒரு ஹாஃப் டே பெர்மிஷன் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்க. அவர் ஹாஃப் டே என்ன உனக்கு முழு நாளே லீவ் தரேன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாரு. அப்பவும் நான் அதுக்கு முன்பா ஆண்டவர்கிட்ட நான் பொறுத்தனை என்ன பண்ணியிருந்தேன்னா, ஆண்டவரே உமக்கு சித்தமான இடத்துக்கு என்ன கூட்டு போகணும், பொண்ணா இருக்கணும். நான் என்ன பண்ண மாட்டேன், ஒவ்வொரு வீட்லயும் போய் காஃபி டீ குடிச்சிட்டு என்ன பண்ணக்கூடாது, இது சரியில்லை, பொண்ணு சரியில்லை, அது சரியில்லை வரக்கூடாது. உமக்கு திட்டமானா அந்த பொண்ணு தான் என் வாழ்க்கையில கொண்டு வருவேருன்னா நீ என்ன பண்ணும், அந்த இடத்துக்கு கூட்டு போய் இது பண்ணும். அதுபோக எந்த வீட்டுல நான் பொண்ணு பார்க்கன்னு போய் காஃபி குடிச்சிட்டேனோ அந்த பொண்ணை கட்டிடுவேன். அந்த பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீர் என்ன அதுக்கேற்ற மாதிரி நடத்தும் சொல்லிட்டு அர்ப்பணித்தேன். அதே மாதிரி இவங்களும் டீச்சர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இங்கே வள்ளியூரில் ஹென்ஸ் செகண்டரி ஸ்கூலில் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க 12th. ஆனாலும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் லீவ் கிடச்சிச்சு. அதுக்கு முன்பாக இவங்களை பார்த்ததே கிடையாது, ஒருத்தருக்கு பின்னாடி தான் இருக்காங்க. இவங்க சொந்தக்காரங்களெல்லாம் இவங்க தங்கச்சியெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த அம்மாவை நான் என்ன பண்ணது கிடையாது, பார்த்ததே கிடையாது. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை பார்த்துட்டு கூட்டு போய் உட்காந்தாச்சு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் ஆண்டவர்கிட்ட, டீ குடிச்சிட்டேன்னா என்ன பண்ணிடுவேன், கல்யாணம் கட்டிடுவேன்னு. நான் சொல்கிறேன் பொண்ணை முதல்ல காமிங்க, அப்புறம் தான் நான் டீ குடிப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். அவங்க சொல்லிட்டாங்க பொண்ணையெல்லாம் நீங்கள் கல்யாணம் கட்டிங்க கட்டாமல் போங்க, ஆனால் என்ன பண்ணுவோம் காஃபி குடித்தாதான் பொண்ணை நீங்கள் என்ன பண்ணணும் பார்க்க முடியுன்ட்டாங்க. நானும் போராடி பார்த்தேன், ஆனால் என்ன செய்ய முடியல, அவங்க பொண்ணை முதல்ல காமிக்காம டீயை தான் நீங்கள் முதல்ல குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ கத்தருக்கு சித்தம் இதுவாக தான் இருக்குமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியேன், டீயை வாங்கி குடிச்சிட்டு அப்பவுமே முடிவு பண்ணியாச்சு இதான் அப்படின்னு. இவங்களை பார்க்கறதுக்கு முன்னாடியே நாங்கள் என்ன பண்ணிட்டேன், முடிவு பண்ணியாச்சு இதுதான் பொண்ணுன்ட்டு. பார்த்தோம், பிடிச்சிருந்துச்சு. ஆனாலும் அவங்க நகையெல்லாம் போடலை. ஆனால் நான் அதையெல்லாம் என்ன பண்ணுச்சு எதிர்பார்க்காம என்ன பண்ணேன், சந்தோஷமா ஆண்டவர் எனக்கு நடத்துகிறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நடந்தாலும் இன்னைக்கு வேலை பார்த்தாலும் நாளைக்கு ஆண்டவர் அழைக்க சொல்ல நான் ஊழியத்து போகணுங்கிற ஒரு பயம் எனக்குள்ள இருந்துச்சு. ஏன்னா எப்பவும் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டில் எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா, பொண்ணும் நல்லா ஃபைனான்சியலாக இருக்கணும், மாப்பிள்ளையும் ஃபைனான்சியலாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பு. ஆனால் இன்னைக்கு நம்ம வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு காலகட்டம், நாளைக்கு வேலையை விட்டுட்டோம்னா நாளைக்கு இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க, அது அடுத்த பிரச்சனை. சரியா? அப்ப என்ன பண்ணா யூதா எப்படியாவது இவங்கள்ட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு என்ன பண்ண முயற்சி எடுத்து அதுக்குள்ள காரியங்களை சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்க, அதையும் ஏற்றுக்கொண்டாங்க. சரியா? அது எனக்கு ரொம்ப ஹாப்பி, கடவுளுடைய நடத்துதல்னு சொல்லிட்டு நாங்க விசுவாசித்தேன். அக்கா நீங்க சொல்லுங்க, பாஸ்டர் சொன்னாங்க அவங்க ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணி லீவே கிடைக்கல, இதுக்கு முன்ன வரைக்கும் கிடைக்கல, ஆனா இதுக்கு எனக்கு லீவ் தந்து ஹாஃப் டேல நீ ஃபுல் டேவே லீவ் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. அப்போ நீங்க என்ன மாதிரி ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தீங்க, உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி, அதை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அப்புறம் பாஸ்டர் சொன்னாங்க நான் மினிஸ்ட்ரி தான் மிஷினரியா அழைக்கப்பட்டிருக்கேன். இப்போ சர்ச் மினிஸ்ட்ரி இவாஞ்சலிஸ்ட்னா கூட சரி மக்கள் வந்து ஏற்றுக்கிடுவாங்க, ஆனால் மிஷினரின்னு சொல்லும்போது தயங்குவாங்க. அதை சொல்லும்போது நீங்க எப்படி அதை ஏற்றுக்கிட்டீங்க, அதை பற்றி சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாக. ஸ்தோத்திரம் பிரதர். ஃபர்ஸ்ட் என்னுடைய நேம் அவங்க சொன்ன அஜேதா வினோத். நான் தூத்துக்குடியில தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. என்ன சேர்த்து 4 பேர் எங்கள் வீட்டில். அப்பா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு, அண்ணன் தான் எனக்கு மூத்தது, 2வது நான், அப்புறம் தங்கச்சி, அப்புறம் லாஸ்ட்டு தம்பி. எங்களுடைய ஃபேமிலி சின்ன வயசுலேருந்து எங்கள் பாட்டி அப்பாவுடைய அம்மா அவங்க தான் ஃபஸ்ட்டு எங்கள் ஃபேமிலியில் ரிச்சிபுக்கில் வந்தது. பயங்கர ஒரு செய்வன கட்டுகள் இருந்துச்சு. அப்போ ஆல்ரெடி கிருபினால எங்கள் பாட்டியை ஆண்டவர் தொட்டார். அது மூலமாக எங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு விடுதலை. அவங்க மூலமாக தான் மருமக, எங்கள் அம்மா மூத்த மருமக, அவங்க ஆண்டவருக்குள்ளே வந்தாங்க. அப்படி ஒவ்வொரு பிள்ளைங்களாக வந்தாங்க. அப்போ அம்மா சின்ன வயசுலேருந்து அவங்க ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போனனால எங்களை அப்படி கூட்டிகிட்டு போனாங்க. அம்மா கூட போன ஒரு இதுதான். அங்கே சபைக்கு போனதுக்கப்புறம் சின்னதுலேருந்து நாங்கள் அதில் வளர்ந்தனால ஒரு எனக்கு கரெக்டான வயசு தெரியல, ஒரு விபிஎஸோட
ஒரு விபிஎஸோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் டே ஒரு செஷன் அர்ப்பணிப்பு ஜெபத்தில் இருக்கும்போது அப்போ எங்கள் அப்பாவுக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் குடிப்பழக்கம் அதிகமாக உண்டு. அப்பா நல்ல குணம், எல்லாத்துக்கும் நல்லா எல்லாருக்குமே அப்பாவை பிடிக்கும். பட் அவங்களுக்கு அந்த குடிப்பழக்கம் இருந்தனால வீட்டில் கொஞ்சம் சமாதானம் இல்லாமல் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ அந்த ப்ரேயரில் வந்து லீட் பண்ணும்போது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு பிடிச்ச ஒன்றை வந்து ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் எனக்கு வந்து இந்த ஜுவல்ஸ் போடுறது, அதுவும் மெயினாக அந்த கொலுசு போடுறது, ஒட்டியான மாட்டுறதுலாம் எனக்கு ரொம்ப இஷ்டம். ஒரு பயங்கர இஷ்டம். ரொம்ப சின்ன வயசு, ரொம்ப விவரம் தெரியாது. ஆனால் சாட்டர்டே மட்டும் எங்கள் ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கலர் ட்ரெஸ்ஸு அணியணும். அப்போ பூத்தொட்டியில வந்து நான் முதல் நாள் பார்ப்பேன் என்ன கலர் பூ காலையில கரெக்டா எனக்கு மொட்டாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மலர்ந்தும் இருக்கக்கூடாது. கரெக்டான ஸ்டேஜ்ல என்ன கலர் வருமோ அந்த கலரை சூஸ் பண்ணி ட்ரெஸ் செலக்ட் பண்ணி வச்சிருப்பேன். அந்த அளவுக்கு பைத்தியம் நான் பூ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்ல. அப்போ அந்த இதுல வந்து நான் ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன், ஏசப்பா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த நகைகள்லாம். அப்போ பூ கூட டக்குன்னு எனக்கு இந்த பிரேயர்ல ஞாபகம் வரல. நகைகள், கொலுசு மெயினா எனக்கு ஜல ஜலம் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து உங்களுக்காக அதை நான் வந்து கொடுத்துருவேன் ஏசப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான், நான் கொடுத்துறேன். ஆனா எனக்காக நீங்க ஒண்ணே எங்க அப்பாவை மட்டும் ரசித்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ப்ரேயர் பண்ணி அந்த டைம்ல தான் நான் வந்து ஜுவல்ஸை, மற்றபடி எனக்கு ரொம்ப டாக்டரின்ஸ் எல்லாம் தெரிஞ்சு அந்த மாதிரி நான் ஜுவல்ஸை கலத்தல. நான் வந்து இந்த மாதிரி அப்படி சொல்லலாம். அப்ப வீட்டுல வந்து சொல்லும் போது அப்பாவுக்கு ரொம்ப ஷாக்கு. அப்போ அப்பாவுக்கு அதுல விருப்பம் கிடையாது. அம்மா ஆவிக்குரிய திருச்சபையில இருந்தனால அவங்க சபைக்குனால அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ அப்பா சொன்னாங்க, சரிம்மா நீ எல்லாம் போட வேண்டாம், சின்னதா மட்டும் செயின் போட்டுக்கோ, நீ இன்னும் பெரிய பிள்ளை ஆகணும், நிறைய காரியங்கள் இருக்கு, திருமணம் எல்லாம் ஆகணும் அப்படின்னு. திருமண பத்தி நம்மளுக்கு ரொம்ப அந்த நேரத்துல ஒன்றும் தெரியலைனாலும், ஆனா அப்பாட்ட நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு திருமணம் நடக்கலனாலும் பரவாயில்ல, இப்படி என்ன யாரு ஏத்துக்கிட்டாங்களோ அவங்கள பண்ணிக்கிறேன், மற்றபடி திருமணத்துக்காக நான் நகை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல அப்பாவுக்கு அதுல ரொம்ப என்ன இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு ஸ்டபானா இருக்கா, போக போக சரியாயிரும், மாறிடுவா, இது புதுசு தானே அப்படின்னு விட்டுட்டாங்க. ஆனா அந்த ஒரு காரியத்துல தெரிஞ்சோ தெரியாமலே ஆண்டவருக்காக அந்த பொருத்தனை நான் பண்ணிட்டேன். அப்பெல்லாம் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆனா ஏசப்பட நான் ஜெபம் பண்ணேன், என்னன்னா ஏசப்பா இந்த ஆசைகள் எனக்குள்ள வரக்கூடாது, அது நீங்க தான் என்ன காத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் கிருபையினால கடைசி வரை அந்த இதுக்குள்ள போகாம, ஏன்னா நிறைய நான் என்னுடைய இதுலயே நான் பார்த்திருக்கேன், நகை போடுறது தப்பு கிடையாது. ஆனா அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். அது ஒவ்வொருத்தருடைய இது. இண்டிவிஜுவலா சிலவங்கள்ட்ட ஆண்டவர் பேசுறாரு, அவங்க கலத்துறாங்க, அது வேற விஷயம். ஆனா ஒரே எனக்கு கிறிஸ்தவ ஜீவியத்துல என்ன நிறைய வாலிப பெண்களும் பார்த்துட்டு இருப்பாங்க, என்னன்னா போடுங்க போடாம இருங்க, அது உங்களுடைய இஷ்டம். பட் ஒன்ஸ் ஆண்டவருக்காக பொருத்தனை பண்ணிட்டு கலத்திட்டு திருமணத்துக்காக இல்லைன்னா சில விஷயங்களுக்காக போடுறது அப்படிங்கிற என்ன பொறுத்தவரையில எனக்கு அது விருப்பம் இல்லை. இல்லைன்னு நீங்க போட்டே இருங்க, ஆண்டவர் நகையை கேட்கிறவர் கிடையாது, நம்ம மனசை கேட்கிறவர் தான் அவரு. அப்படிதான் என்னுடைய இதானுச்சு. அப்புறம் நாங்க படிச்சோம், எஸ்டிசி காலேஜ்ல என்னுடைய மாஸ்டர் டிகிரி பண்ணேன். தென் வள்ளியூர்ல கெய்ன்ஸ்ல நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் இவங்களுடைய அலையன்ஸ் எனக்கு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அலையன்ஸ் வந்து பாஸ்டர்ஸ் மூலமா எங்க போடுற சபையில கொடுத்தாங்க. அப்போ என்னன்னா கொஞ்சம் ஊழியம் பண்றவங்கள பாஸ்டர்ஸ் அந்த மாதிரி அலையன்ஸ் வந்துச்சு. அப்போ டைரக்டா அம்மா அப்பாட்ட நம்ம சொல்ல முடியாதுல்ல. அப்ப எங்க அத்தை ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க சொன்னாங்க இப்படி ஏதோ எனக்கு நேம் ஞாபகம் இல்லை, ஊர் நேம். அங்க இருந்து ஒரு பாஸ்டர் வந்து உனக்கு மேரேஜ் பண்றதுக்கு அலையன்ஸ் பாஸ்டர் நம்ம பாஸ்டர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு. அப்போ அந்த அத்திட்ட எங்க மாமாவுடைய ஒய்ஃபு அவங்கள்ட்ட என்ன சொன்னேன், எப்பா ஆளை விடுங்கப்பா, யாரனாலும் கல்யாணம் பண்ணிக்கிற, பாஸ்டரை மட்டும் கல்யாணம், ஊழியத்துக்கும் நம்மளுக்கும் ஆமா ஊழியம் பண்ற அளவுக்கு எனக்கு யோகிதம் கிடையாது, அந்த அளவுக்கு நான் இது கிடையாது. அதனால அப்படி சொல்லிட்டு இது பண்ணேன். ஆனா ஒன்னு சொன்னேன், எனக்கு பாக்குறது என்னன்னா என்ன நகை போடுன்னு சொல்லக்கூடாது, மத்தபடி எனக்கு என்னன்னாலும் ஓகே, ஆண்டவருக்கு பயப்படுற பையனா. அப்போ நான் போயிட்டு இருக்க சபையில எங்களுக்கு வந்து டீனேஜ் மீட்டிங் நடக்கும். 13 ஏஜ்ல இருந்து நம்ம சண்டே கிளாஸ்ல இருந்து டீனேஜ் மீட்டிங்க்கு போயிருந்தோம் 19 இயர்ஸ் வரை. அப்ப போன அந்த 13 அந்த ஏஜ்ல வந்து பாஸ்டர் வந்து எப்பவுமே ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எங்களை பண்ண சொல்லுவாங்க, நம்மளுடைய ஃபியூச்சர் ஹஸ்பண்டுக்காக வரப்போகிறவருக்காக ஜெபம் பண்ணணும். அப்ப அந்த வயசுல அது கொஞ்சம் சிரிப்பா இருந்துச்சு எல்லாருக்கு முன்னாடி என் கணவருக்காக அப்படின்னு சொல்றது. ஆனா நான் ஒர்க் பண்ணும்போது அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு, பாஸ்டர் சொல்லது எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, ஏன்னா அந்த ப்ரேயரை ரெக்வெஸ்ட் கொடுத்தாங்கன்னா எனக்கு ப்ரேயரே வராது, சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் ப்ரேயர் ஃபுல்லா. அப்போ எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. அப்போ அந்த டைம்ல நான் வந்து சின்சியராகவே ப்ரேயர் பண்ணேன், ஏசப்பா உங்களுக்கு பயப்படுகிற ஒரு மகனை எனக்கு தரணும், மற்றபடி நான் வேற எதையுமே நான் வந்து இது வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ப்ரேயர் பண்ணேன். அந்த டைம்ல தான் எங்களுடைய அலையன்ஸ் எங்களுக்கு வந்துச்சு. 11th 12th நாங்க வந்து கிளாஸ் எடுத்தனால எங்களுக்கு வந்து இந்த சாட்டர்டே சண்டே கூட இந்த
கிளாஸ் பிரிச்சு நாங்க வந்து அவங்களுக்கு கோச்சிங் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த வாரம் அம்மா வர சொல்லியிருந்தாங்க. ஆனா நான் பெர்மிஷன் கேட்டேன், அவங்க முதல்ல கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறமேட்டி எனக்கு வந்து லாஸ்ட்ல ஈவினிங் போல மேம் சொன்னாங்க, நீங்க போயிட்டு வாங்க, ஃபிசிக்ஸை மாற்றி விட்டுட்டு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த நேரத்தில் நாங்கள் போயிருந்தோம். அப்போ தான் இவங்க பார்க்குறதுக்காக நான் கொஞ்சம் லேட்டாக தான் போனேன். என்னன்னா எங்கள் சித்தப்பா வீட்டில் வச்சு தான் அந்த பார்க்கக்கூடிய அந்த இது என்னச்சு, ஏன்னா எங்கள் வீடு காம்பவுண்டு வீடு. ஸோ வந்துட்டு அப்புறம் வேண்டாம் அதுனா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு சித்தப்பா வீடு தனியாக இருந்தனால அவங்க வீட்டில் வச்சு அந்த இதை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நான் வந்து கொஞ்சம் கிளம்பி போகணுங்கிறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி அத்தை இவங்க எல்லாரும் சித்தப்பா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ அவங்க எல்லாரும் உட்கார வச்சிருந்தாங்க. என்ன கொஞ்சம் அன்னைந்து கொஞ்சம் அவசரப்படுத்தினாங்க, சீக்கிரம் கிளம்பு, டைம் ஆயிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் போறதுக்கு கொஞ்சம் ஒரு 5 minutes லேட் ஆனதுனால அவங்கள வந்து சும்மா உட்கார வச்சுட்டு இருக்க முடியாதுல்ல, அதனால இந்த டீ சப்ளை முதல்ல போயிடுச்சு. அப்புறம் பார்த்தாங்க வீட்லயும் எல்லாருக்கும் ஓகே. அப்புறம் நான் கேட்டதுதான், அவங்க வந்து நான் ஜுவல் படாம இருக்கேன் ஓகே தானான்னு கேட்டுக்கோங்க அப்படின்னு. இப்போ வீட்லயே எல்லாரும் ஓகேன்னு சொன்னாலும் எங்களுக்கு அலையன்ஸ் ஆச்சு. எங்களுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க வந்து அப்போ லேண்ட்லைன் தானே, அப்போ வந்து இவங்க வந்து இந்த காரியத்தை சொல்றதுக்காக ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஃபோன் மேக்சிமம் அப்பா பிசினஸ் பண்ணனால அப்பா பக்கத்துலேயே தான் இருக்கும். அப்பாவுக்கு இந்த காரியங்கள்லாம் பிடிக்காது. அப்போ இவங்க ஃபோன் பண்ணும்போது அப்போ அதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா மேரேஜுக்கு முன்னாடி இப்போதான் பேச்சே ஆரம்பிச்சிருக்கு, இப்படிலாம் பேசுறது. ஆமா. அப்போ ஸோ இவங்க அதை எனக்கு சொல்ல முடியலை. அப்புறம் எங்களுடைய நிச்சயதார்த்தம் எல்லாமே முடிஞ்சுது. நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு 6 months கழிச்சு தான் மேரேஜ் அந்த மாதிரி ஆயிருந்துச்சு. அப்போ வந்து ஃபோன்ல பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு அமைஞ்சிச்சு. அப்போ காரியங்களை ஷேர் பண்ணாங்க. எனக்கு அவங்க சொல்லும்போது பெரிய லெவல்ல, அதாவது ஆண்டருக்காக ஊழியம் செய்யணும் அப்படிங்கிறது தெரியும். மற்றபடி நம்ம வந்து இங்கெல்லாம் விட்டுட்டு மிஷினரியா போறோம் அவங்க என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அந்த டைம்ல எனக்கு இவ்வளோ சீரியஸ்னஸா நான் அதை யோசிக்கல, நான் நினைக்கல. அப்புறம் எங்களுக்கு மேரேஜும் ஆனிச்சு. ஆனா அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, ஆரம்பத்துல இருந்தே ஊழியத்துல ரொம்ப அவங்களுக்கு ஈடுபாடு விட்டு, எனக்கு சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி கொஞ்சம் நான் நல்லா அதை ரொம்ப விருப்பப்பட்டு பண்ணுவேன், ஆசையா பண்ணுவேன் அதை. ஆனா பாட்டி கூட நாங்க இங்க சபையில இருக்கும் போதே ஜெயில் மினிஸ்ட்ரிக்கு போவோம், அப்ப பாட்டி என்ன கூட்டிட்டு போயிருவாங்க. அப்ப கிராம ஊழியத்துக்கு போவோம், அதெல்லாம் மறக்காம ரொம்ப சந்தோஷமா நான் போயிருக்கேன். ஆனா ஒரு ஊழியக்காரியா போகணும் அப்படிங்கிற மைண்டு எனக்கு இல்லை, அப்ப கிடையாது. அப்போ எங்களுக்கு பேசி வச்சிருந்துச்சு. ஒரு மீட்டிங் நாங்கள் அட்டன் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஒரு வீட்டில் நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு பாரத்தை எனக்குள்ள கொடுத்தாரு. ஆனா அது ஊழியத்துக்குள்ள பாரங்கிறத அப்ப எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அப்புறம் மேரேஜ் ஆகி எங்களுக்கு இந்த காரியங்கள்லாம் வரும்போது தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து மிஷினரியா போறோம் அப்படிங்கிறப்ப அப்ப எனக்கு இருந்த ஒரே ஒரு எண்ணம் எனக்கு என்னன்னா, நான் வந்து எவ்வளவு தூரம் ஊழியம் பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த ஊழியத்துக்கு என்னால தடை இருக்கக்கூடாது, அந்த ஒரு எண்ணம் மட்டும் என் மனசுக்குள்ள இருந்துச்சு. நான் எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்க ஆண்டவருக்காக செய்யற காரியத்துல என் மூலமா எந்த தடையும் இருக்கக்கூடாது, சுதந்திரமா அவங்க வந்து ஊழியத்தை செய்யணும், ஆண்டவருக்காக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டிங் இருந்துச்சு. அதனால நான் வந்து அதுக்கு அர்ப்பணிச்சேன். அப்புறம் இங்கேயும் லோக்கல்ல எங்க போனாலும் கூட, ஆமா, அவங்க ஜென்ஸ் ஹாஸ்டலுக்கு போவாங்க, நாங்க ஒரு டீம் வந்து லேடிஸ் பிள்ளைங்களுடைய ஹாஸ்டலுக்கு நாங்க போவோம். அப்படி போய் நாங்க பண்ணுவோம். எங்களுடைய மேரேஜ் அந்த புது அந்த கிட்டத்தட்ட 1 month கூட நிறைய தான் நினைக்கிறேன். அந்த டைம்லயே நாங்க நிறைய டைம் நாங்க வந்து சர்ச்சோட சேர்ந்து ஊழியக்காரங்களை தான் நாங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். போவோம், பீச்சுக்கு போவோம், கடைகளுக்கு போனாலும் எங்களுடைய அவங்க வந்து மேக்ஸிமம் அப்படிதான் பிளான் பண்ணுவாங்க. அவங்க டியூட்டி முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் மினிஸ்ட்ரி சர்ச்சில் இருந்து எங்க பிளான் பண்ணியிருக்காங்களோ அதை ஃபினிஷ் பண்ற அந்த கோல் தான் அவங்களுக்கு மோட்டிவ் தான் அதிகமா இருக்கும். சில நேரம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஏன்னா அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாமே பக்கத்துல, அப்படி இருந்தாலும் கூட சரி ஆண்டருக்காக தானே, அதை முடிச்சுட்டு நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு அந்த டைப்ல தான் எனக்கு போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்ன பீகாருக்கு அவங்க கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஆத்மாக்குள்ள குறிச்ச கொஞ்சம் பாரம் வந்து அந்த பேர்டன் வந்து அதிகமானுச்சு. அதுவரை அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணியிருக்கோம். நான் காலேஜ்னால அந்த யாராவது மிஷினரிஸ் ஏதாவது வந்து ஏதாவது சொல்லுவாங்க. ஆனா எனக்கு வந்து அங்க போகிற வரை எனக்கு வந்து அந்த ஒரு இது எனக்கு வந்து இல்ல. பட் நம்ம ப்ரேயர் பண்ணியிருக்கோம், காணிக்கை அனுப்பியிருக்கோம், அதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பிளேஸ் அங்க போய் ரீச் ஆனதுக்கு அப்புறம் அந்த மக்களுடைய அந்த இருளெல்லாம் பார்க்கும்போதுதான் ஆண்டவரை நம்ம வாரம் சொல்றோம், இப்படி ஜனங்கள் இருந்தாங்கன்னா அவர் எங்க வர. அந்த ஒரு பாரம் வந்து அங்க போய் தான் எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம்
நான் வந்து டோட்டலாவே நம்ம வந்து முழுவதுமே ஆமா அர்ப்பணிச்சிட்டீங்க. ஆண்டவருக்காக நம்ம பண்ணணும் அப்படிங்கிற இறங்குனது வந்து அந்த இதுல. சரி அக்கா, நீங்க உங்க சாட்சியை சொன்னீங்க. அக்கா இவ்வளவு நேரம் அவங்க அனுபவத்தை ஷேர் பண்ணாங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொடுறதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க நான் ரவுடியா மாறணும் நான் ஆசைப்பட்டேன். அந்த சூழ்நிலையில வந்து நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. நீங்க போன நோக்கம் வேற, ஆனா ஆண்டவர் உங்களை தொட்டாரு. நீங்க மிஷினரியை அர்ப்பணிச்சுட்டு வந்துட்டீங்க. அதுக்கு பிறகு நீங்க இந்தந்த மாநிலங்களுக்கு நம்ம போகணும் அப்படின்னு உள்ள அந்த அழைப்பு வந்து நீங்க எப்போ பெற்றுக்கொண்டீங்க? அதுலேருந்து உங்க மினிஸ்ட்ரி எப்படி ஸ்டார்ட் ஆகுது, உங்க வாழ்க்கை எப்படி மாறுச்சு? எனக்கும் சொன்ன மாதிரி முதல்ல ஆண்டவருக்காண்டி பெரிய காரியங்களை செய்யணுங்கிற ஒரு வாஞ்சை மட்டும் எப்படியா இருந்துச்சு. ஒரு வாழ்க்கை பெரிய ஒரு கூட்டத்தை கிறிஸ்துவுக்குள் ரெடி பண்ணணும். ஆனா இது எப்படி போகுது, இதுக்கு என்ன செய்யணும், அந்த எந்த ஒரு ஐடியாவுமே எனக்கு கிடையாது. ஆனாலும் ரட்சிக்கப்பட்ட நாட்கள் வந்து எதாவது செஞ்சுக்கிட்டே என்ன பண்ணுவேன் இருப்பேன். வேலை பார்த்து சொன்ன மாதிரி வேலை பார்த்த நாட்களில் கம்பெனிலையும் ப்ரேயர்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வெளியே வந்தும் காஸ்பல் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனாலும் என்னுடைய அழைப்பு வட இந்தியாங்கிறது மட்டும் எனக்கு தெளிவாக இருந்துச்சு. நான் இந்த தமிழ்நாட்டில் ஊழியம் செய்யறதுக்காக கர்த்தர் என்ன அழைக்கலை. என்ன நான் அர்ப்பணித்தது, அழைக்கப்பட்டது எல்லாமே வட இந்தியாவுக்கு தான்ங்கிற உள் மனசில் எனக்கு ஒரு ஆழமான ஒரு காரியம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனாலும் இது எப்படி போகும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நேரம் வர சொல்ல கர்த்தர் தேவன் கரெக்டாக கார்னர் பண்ணி என்ன பண்ணார், பிரிச்சடிச்சார். இது எப்படி பிரிச்சு எடுத்தாருன்னா, எனக்கும் என் தம்பிக்கும் ஒரு 4 நாள் வித்தியாசத்துல, 3 நாள் 4 நாள் வித்தியாசத்துல திருமணம் நடக்குது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2வது பெட்ரூமு, பெட்ரூம் என்னுடைய பெட்ரூமு. அவங்களுக்கு குழந்தை பிறந்து 2வது குழந்தை இருக்கிறாங்க, எங்களுக்கு வயிற்றுல இருக்கிறாங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லை. சரியா, அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. வர்றவங்கலாம் கேட்பாங்க, இவளை பார்த்து சும்மாவா இருக்க அப்படின்னு கேட்பாங்க. ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா, என்னை பிடிச்சி சட்டையை பிடிச்சிட்டு அழுவுறா. வர்றவங்கலாம் இப்படி என்ன மனசை நோகடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, இது நம்மளுக்கு தெரிஞ்சது. சரியா, நம்ம வந்து என்ன பண்ண போறது கிடையாது. கற்பத்தின் கனி கத்தரால் வரும் சுதந்திரம் தான் சொல்லியிருக்கு. அதனால நம்ம அதை இது பண்ண வேண்டாம். நம்ம ஏற்கனவே பையன் பேரை சொல்லி நாங்கள் பேரும் வச்சுருந்தோம். திருமணத்துக்கு முன்பாகவே நிச்சயம் பண்ணதுக்கு பின்பு சாம் ஏர்னஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பேரும் வச்சுருந்தோம். அந்த டைமில் நாங்கள் இன்னொரு ஸ்பேர் டைம் பிஸ்னஸும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த பிஸ்னஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஏர்னஸ்ட் என்டர்பிரைசஸ்ன்னு பேரும் வச்சுருந்தோம். அப்போ இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, ஏர்னஸ்ட்னா யார் அப்படிம்பாங்க. நான் சொல்ல என் பையன் அப்படிம்பேன். பையனுக்கு வயசு எத்தனைன்னு கேட்பாங்க. இன்னும் பிறக்கலை அப்படிம்பேன். அப்போ எத்தனாவது மாசமா இருக்கேன்னு கேட்பாங்க. வயிற்றுலையும் இல்லை அப்படிம்பேன். அப்போ இது வந்து கிறிஸ்தவர்களே சிரிப்பாங்க பயங்கரமா. அதுவும் புறமதத்தினர் பார்த்தீங்கன்னா என்னையா ஒரு என்ன பண்ணுச்சு, ஒரு பைத்தியகாரத்தனமா இருக்குது. பையனே பிறக்கல, இவ்வளோ நாளாச்சு, நீங்க என்ன செய்ய போறீங்க, பேர் வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை, ஆண்டவர் எனக்கு பையனை கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. ஆனால் நாட்கள் கொஞ்ச நாள் தான் என்ன பண்ணுச்சு ஆச்சு. அப்போ ஒரு நாள் சொல்ல, எங்கள் வீட்டில் யாரும் கிடையாது. அப்போ நான் ஒரு நாள் வயிற்றுல கை வச்சு ஜெபம் பண்ணுறேன். அன்னைக்கே வந்து ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே எனக்கு ஒரு பையனை கொடுப்பீருன்னா அந்த பையனை நான் என்ன செய்கிறேன், வட இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு கொடுத்துருவேன். ஒரு பொண்ணை கொடுத்தீருன்னா நான் போய்கிட்டு இருக்க சபையினுடைய பாஸ்டரோட சேர்ந்து ஈவினிங் நேரத்தில் பண்ணக்கூடிய பிஸ்னஸை விட்டுட்டு ஒன்லி நான் என்ன செய்வேன், பாஸ்டரோட சேர்ந்து ஊழியத்தை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணேன். அப்போ ஆவியானவர் எனக்குள்ள சரியா சொல்றாரு, நீ போறன்னு சொன்னிய வட இந்தியாவுக்கு, இப்போ உன் பையனை கொடுப்பேன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி சரியா என்ன பண்ணாரு, கார்னர் பண்றத நான் உணர்ந்தேன். நான் உணர்ந்த உடனே திருப்பி உணர்வடைஞ்சு திருப்பி ஜெபம் பண்றேன். ஆண்டவரே நீ என்ன பண்ணு, அவனையும் ஊழியத்தை கொடுப்பேன், நானும் என்ன பண்ணுவேன், பையனை பிறந்தான்னா உடனே வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு ஊழியத்திற்கு நான் 2013 போவேன்னு சொல்லிட்டு இது பண்ணேன். ஏன்னா எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, எந்த ஸ்தாபன அனுபவம் கிடையாது. அது போக எந்த ஸ்தாபனத்துல சேர்றதற்கும் கர்த்தர் எனக்கு பெர்மிஷனை கொடுக்கல. நீ போ, என்ன பண்ணு, வாய்க்காலை வெட்டு, காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், நான் அதை தண்ணீரால் நிரப்புவேன்னு சொல்லி அந்த 2 ராஜாக்கள்ல 3ஆம் அதிகாரத்துல 16-17 வசனத்தை அது கொடுத்து எனக்கு நடத்தினபடினால அப்போ போய் என்ன பண்ண முடியாது. இந்த ஸ்தாபனத்துலேயும் வருமானமும் எதிர்பார்க்க முடியாது. நம்ம தான் நிற்கணும். நம்மளை யார் தாங்குவா? வீட்டில் போய் என்ன பண்ண, யாருமே என்னை நம்ப மாட்டாங்க. ஏன்னா நான் அவ்வளோ அயோக்கியனா என்ன பண்ணியிருக்கேன், வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்ல, நம்ம தேவைகளை நம்ம பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸையும் பண்ணிக்கிட்டு இருந்தோம்.
அப்போ ஆண்டவர் இதை சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ண, ஆண்டவரே என்ன பண்ணும், நீர் எனக்கு கொடுத்தீர்னா நானும் போவேன், என் பையனையும் ஊழியத்துக்கும் கொடுப்பேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணேன். அடுத்த மாசமே இவங்க என்ன செஞ்சாங்க, கன்சீவ் ஆனாங்க. சரியா? இது கர்த்தர் எங்களோட வாழ்க்கையில அவர் எங்களோடு இடைபடுகிறாருங்கிறத, எங்களை எதிர்பார்க்கிறார் எங்கள்கிட்ட, அப்படி ஒரு நிச்சயத்தை நாங்க பெற்றுக்கொண்டோம். அதே மாதிரி பையன் 9ஆம் மாசத்துல பிறப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்னன்னா 6ஆவது மாசமே வேலையை ராஜனமா செஞ்சுட்டேன். ஏன்னா 3 மாசம் கண்டிப்பா உள்ளுக்கு இருக்கணும். என்னுடைய விசுவாசம் என்னன்னா, பையனை தான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, என்ன கொடுப்பாரு அப்படிங்கிறது. ஏன்னா என்ன வட இந்தியாவுக்கு அழைச்சிருக்கிறாரு. பொம்பளை பிள்ளை கொடுத்தா நான் தமிழ்நாட்டில் ஊழியம் செய்வேன் அப்படின்ட்டு தான் என்னுடைய இது. அப்போ என்னன்னா என்ன வேலையை ரிசைன் பண்ண அப்போ இந்த என்னுடைய சம்பளம் மாசம் ஒரு 45,000 ரூபா இருந்துச்சு. அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 மடங்காக்கி 4,5 லட்ச ரூபா பெர் ஆனம் இருந்ததை 8,5 லட்ச ரூபாய் மாத்திட்டு எங்க மேனேஜ்மெண்ட் உன்னை விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, நீ கண்டிப்பா இருக்கணும், இன்னும் உனக்கு என்ன பண்ணுவோம், சம்பளத்தை கூட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி 8,5 லட்ச ரூபா ஆக்குனதுக்கு அப்புறமும் என்கிட்ட என்ன பண்ணாங்க சொன்னாங்க. நான் சொன்னேன், ஊழியத்துக்கு போவேன்லாம் நான் வெளியே வரல. அது ஒரு ஹிந்து மேனேஜ்மெண்ட்ல உள்ள கம்பெனி, அவங்களுக்கு ஊழியம் இதெல்லாம் ஒன்றும் புரியாது. நான் வெளிநாட்டுக்கு போறேன் அப்படின்ட்டேன். வேற கம்பெனில நான் வெளிநாட்டுக்கு போறேன் அப்படின்ன உடனே அவங்க வெளிநாட்டுக்கு இப்போ அந்த கம்பெனியோடைய கிளை இது சைபர்ஸ்ல இருக்குது, ஆஸ்திரேலியால இருக்குது. இப்போ அவங்க அங்க நாங்க உங்களை மாத்தி கொடுறோம் அப்படின்னாங்க. அப்போ அங்க டாலர் பேமெண்ட், இன்னும் உங்களுக்கு நிறைய சேலரி வரும், நீங்க ஃபைனான்சியலா ப்ராப்ளமே இருக்காது உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் எனக்கு என்ன பண்ணல, அதுல விருப்பம் கிடையாது. நான் சில நண்பர்கள்ட்ட நான் டிஸ்கஸ் பண்ணேன், இப்படிலாம் இருக்குது, ஏன்னா லோன் போட்டு வீடு கட்டியிருக்கேன், எல்ஐசில லோன் இருக்குது, இது எல்லாமே பண்ணியிருந்தாலும் இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்ல, ஆவிக்குரிய நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு இப்போ இருக்க சம்பளத்தை நீ வச்சுக்கோ, டபுள் ஆக்கி கொடுக்குற சம்பளத்தை அப்படியே எடுத்து நீ மிஷினரி ஊழியத்துக்கு கொடுத்துரு, கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அதை ஏற்றுக்கொள்வாரு அப்படின்னாங்க. ஆனா ஜெபம்ன்ற பைபிள் எடுத்து படிக்க பொருத்தனை பண்ணுனா அதை என்ன பண்ணணும், நிறைவேற்றணும், இல்லைன்னா பொருத்தனை பண்ணாம இருக்கிறது மேல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வார்த்தைகளும் அப்படியாக என்ன பண்ணுச்சு வந்தனால, ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, வேலையை ரிசைன் பண்ணிட்டு வெளியே என்ன பண்ணிட்டேன், அவங்க ரிலீஸ் பண்ணல, வந்துட்டேன். நான் வர சொல்ல நினைச்சேன், 1 வருஷத்துக்கு அங்கிருந்து வரக்கூட இபிஎஃப் பணம் இருக்கும், இதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிட்டு அப்புறம் இந்த பிசினஸை டெவலப் பண்ணிக்கிட்டு இதுல இருந்து வர வருமானத்தை வச்சு அங்க போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். ஆனா பாத்தீங்கன்னா என் கம்பெனி என்ன ரிலீஸ் பண்ற ஐடியாவே இல்லை, இபிஎஃபே அவங்க ரிலீஸ் பண்ணவே இல்லை. நானும் கம்பெனில போய் எழுதி கொடுத்தோம், வாங்கவும் இல்லை. ஆனா இந்த 1 வருஷத்துக்கு மேல பாத்தீங்கன்னா வறுமைனா வறுமை, என் வாழ்க்கையில கஷ்டப்படுற நாட்கள்ல கூட பார்க்காத வறுமை, என்ன செய்யறேன்னு தெரியாது. வீட்டை பார்த்தீங்கன்னா ஏலத்துக்கு மஞ்சள் நோட்டீஸ் வந்துட்டு, அடுத்தாப்புல சாப்பிட்றதுக்கு அரிசி கூட கிடையாது, ரேஷன் அரிசி. அந்த ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த ரேஷன் அரிசி. இது அவ்வளோ கஷ்டம். எல்லாம் பேரும் என்ன பண்ணாங்க, யார்கிட்டையும் போய் கேட்க முடியாது, ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன் நான் மாமியார் வீட்டில் என்ன பண்ண மாட்டேன், எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன்ட்டு. இப்படிலாம் நான் இருந்தனால என் நண்பர்கள்ட்டையும் கேட்க முடியாது, எல்லாம் யார்கிட்டையுமே கேட்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். அந்த வறுமையில பார்த்தீங்கன்னா கடற்கரையில் போய் உட்காந்து அழுவேன். எங்க ஊர்ல கடற்கரையில் தனியாக அந்த பீச்சில் போய் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பேன் பைத்தியம் மாதிரி. எனக்கு வேற வழியே கிடையாது, ஏன்னா கர்த்தருடைய சமூகம் தான் நம்மளுக்கு. ஆமா. அப்போ கர்த்தர் பார்த்தீங்கன்னா நான் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த பிஸ்னஸை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் அது நிமித்தமா என்ன பண்ணுச்சு, அது வரைக்கும் உள்ள பெண்டிங் கடனை அடைக்க முடிச்சாரு. அப்புறம் கார் வாங்கினோம், இதெல்லாம் பண்ணோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா 2013க்கு நான் பீகாருக்கு போவேன்னு சொல்லிட்டு பொருத்தனை பண்ணியிருந்தேன். இது எல்லாமே 2008ல் 5 வருஷம் நான் இந்த பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு நான் அதை வச்சு அங்கே போய் ஊழியம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு 12ல் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ரொம்ப டப்புன்னு அடி வாங்கினுச்சு. அப்போ ஆண்டோட சமூகத்துல, ஐயா நான் இவ்வளவு வருஷம் பிரயாசப்பட்டு இவ்வளவு வருமானம் வருது, இப்போ பிசினஸ் முழுசு என்ன பண்ணிட்டேன், டவுன் ஆகுது, நான் என்ன பண்றது, அடுத்த வருஷம் நான் எப்படி பீகாருக்கு போவேன் அப்படின்னு சொல்ல ஆண்டவர் ஆவியானவர் சரியா என்ன பண்றாரு, இடைபெறாரு. ஊழியம் உன்னுடையது, நீ என்ன பண்ற நினைக்கிற, இதுல என்னுடைய பங்கு என்ன இருக்குது, சரியா, நீ சம்பாதிச்சு நீனே ஊழியம் பண்ணணும்னு ஆசைப்படுற, இதுல நான் எனக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னு கேட்க சொல்ல அந்த வார்த்தை எனக்கு தெளிவா உணர்ற. அப்போ நான் என்ன சொல்றேன், நான் என் மனைவியை நான் பிஸ்னஸ்லாம் பண்ண போறது கிடையாது, கர்த்தர் என்கிட்ட இப்படி சொல்றாரு, நான் இந்த பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டு நான் போறேன் அப்படின்னு 2012ல் சொல்றேன், நீ எனக்கு டிக்கெட் போட்டுரு அப்படின்னு. அப்போ யாருக்குன்னே நான் பீகாரை கொடுத்து ரொம்ப நெகட்டிவா கேள்விப்பட்டு வச்சிருக்கிறேன்.
ரொம்ப பயங்காட்டி எனக்கு மிஷினரியின் கல்லறை என்ன போனா கொண்டு விடுவாங்க, வச்சிருவாங்க, இது பண்ணிடுவாங்க அப்படிலாம் எனக்கு ரொம்ப பயம். திருடர்கள் ரொம்ப இருப்பாங்க, இப்படிலாம் எனக்கு ரொம்ப பயம் இருந்தனால என்ன சொன்னேன்னா, அந்த காசு இல்லாத சூழ்நிலையில கூட செகண்ட் ஏசியில எனக்கு போட்டுரு, ஏன்னா அது கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி போயிட்டேன். நான் எங்க போறேன்னு தெரியல. பட்னாக்கு, பீகாருடைய தலைநகருக்கு என்ன செஞ்சுட்டேன், நான் டிக்கெட்டை போட்டுட்டேன். நான் வேற எந்த இதுவும் கிடையாது. ஆனா எங்க போய் சேர்ந்துட்டு எங்க போய் இறங்கி எங்க போறதுன்னு ஒண்ணுமே தெரியல. கூட வந்த ஒரு தம்பி வந்தான், நீங்க எங்க போறீங்கன்னு கேட்டான். நான் பட்னா வந்துட்டு நீ இறங்கி போலாம். ஆனா எங்க போறதுன்னு எனக்கு தெரியல. நீ எங்க போறேன்னு கேட்டேன் அவன்கிட்ட. கொஞ்சம் எனக்கு பாஷையெல்லாம் இந்தி எதுவுமே தெரியாது. அவன்கிட்ட ஒரு சிம்பிள் இங்கிலீஷ்ல நான் கேட்கறேன், நீ எங்க போற அப்படின்னா, நான் போரிங் ரோடு போறேன் அப்படின்னா, அந்த இடத்துல என்னை இறக்கி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு, அது எங்க இருக்கும் தெரியாது. ஆனா அப்படிதான் என்ன பண்ணும், அந்த அவன் கூட அந்த ஆட்டோல இது பண்ணிட்டு சரி அவன் போற இடத்துல இறக்கி விட்டுட்டு போயிட்டான். சரியா, இப்படிதான் இருந்துச்சு. போய் அங்க போய் லாட்ஜி கேட்கறேன், ஒரு நாளைக்கு 800 ரூபான்னு சொல்றான். 800 ரூபாய்க்கு என்ன பண்ணுச்சு, மொத்தமே என்ன பண்ணுச்சு, நம்மள்ட்ட அவ்வளவு பணம் கிடையாது. நான் வச்சிருக்க பணத்தை வச்சு ஒரு 5 நாள் லாட்ஜில இருந்தாலே காலியாயிரும். அதனால இது எங்களுக்கு சரிப்படாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற இந்த செக்யூரிட்டிட்ட கேட்கறேன், சீப்பான லாட்ஜ் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ண, எனக்கு ரொம்ப இங்கிலீஷ்லாம் என்ன பண்ண தெரியாது, சிம்பிளா பேசுறேன், ஹிந்தி சுத்தமா தெரியாது. அப்போ சிம்பிளா கேட்கறேன், எனக்கு சீப்பான லாட்ஜ் வேணும் அப்படின்னு. நேரா இப்போ ஒரு லாட்ஜ் இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணாரு, அனுப்பி விட்டாரு. அது மாதிரி பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போனா 180 ரூபா தான் ஒரு நாளைக்கு வாடகை. ஆனா இருக்க சகிக்க முடியாது, அவ்வளோ வாடகை. எல்லாரும் வருவாங்க, ஜோடி ஜோடியா வருவாங்க போவாங்க, ஜோடி ஜோடியா வருவாங்க போவாங்க. எனக்கு புரியவே இல்லை, ஏன் இப்படி வராங்க உடனே போறாங்க அப்படின்னு பார்த்த உடனே நைட்டு தூங்கிட்டு இருக்கேன், ஒரு 5-6 பேர் சேர்ந்து கதவை அடிக்கிறாங்க. எனக்கு ஏற்கனவே நம்மள பீகாரை குறித்து ரொம்ப பயந்துருந்தனால, சரி ஆண்டவரே என்ன ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன், ஜோம் பண்ணிட்டு கதவை திறக்க எல்லாம் ஒரு லேடி இன்ஸ்பெக்டரு, பின்னாடி ஒரு பெரிய போலீஸ் பட்டாளம் நிக்குது. எல்லாம் துப்பாக்கி வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒண்ணுமே பண்ணல. அப்ப என்ன பண்ணுச்சுன்னா, இந்த மாதிரி ட்ரெஸ் போட மாட்டேன், நார்மல் ஷர்ட் இதான் போடுவேன், பிரதர் மாதிரி தாடியும் வச்சிருப்பேன். அப்ப எல்லாருமே என்ன பண்ணாங்க, போலீஸ் எல்லாம் வந்து ரூம் எல்லாம் செக் பண்றாங்க, கட்டலுக்கு கீழே எல்லாம் தேடுறாங்க. அப்ப என்னத்தை தேடுறாங்க அப்படின்னு எனக்கு புரியல. ஒருவேளை தீவிரவாதின்னு சொல்லிட்டு வெப்பன்ஸ் எதுவும் வச்சிருக்கேன்னா தேடுறேன். அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க, இது வந்து ப்ராஸ்டியூஷன் நடக்கிற லாட்ஜ், இங்க வந்து இங்க உட்காந்துட்டு. அப்பதான் புரிஞ்சிச்சு என்ன செய்யறாங்கன்னா, இவங்க எல்லாம் வராங்க போறாங்க, 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் இருப்பாங்க. அப்ப நம்ம தான் ரூம் எடுத்து நம்ம மாசக்கணக்கா வாடகை பேஸ் பண்ணி இருக்கிறோம். அப்போ அது எனக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமா இருந்துச்சு. ரொம்ப பேட் ஸ்மெல்லா இருந்தா கூட அங்க இருக்கிற சாப்பாடு எதுவுமே எனக்கு பிடிக்காது. ஆனாலும் என்ன பண்ண, முதல் நாள் பாத்தீங்கன்னா தண்ணி தாகம், அங்க உள்ள தண்ணியை குடிச்சு பார்த்தேன், அது தாகம் எனக்கு அடங்கவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு 1 லிட்டர் என்ன பண்ணுச்சு, பாட்டில் வாங்கி வச்சுட்டு 2 லிட்டர் பாட்டில் வாங்கினேன். 10 ரூபா, அப்போ அந்த விலை 12 ரூபா எவ்வளோ சொன்னாங்க. அந்த 2 பாட்டிலையும் என்ன பண்ணுச்சு வாங்கி வச்சேன். வாங்கிட்டு ரூமுக்கு வந்தா 2 பாட்டிலையும் ஒரே இதுல குடிச்சு முடிச்சிட்டேன். அவ்வளோ தாக எனக்கு என்ன பண்ணுச்சு இருந்த உடனே. அப்புறம் ஆண்டவர்கிட்ட உட்காந்து ஜெபம் பண்றேன், ஆண்டவரு எனக்கு சீப்பான சாப்பாடு என்னால சாப்பிட முடிய மாட்டேங்குது. அவ்வளோ என்ன பண்ணுச்சு, நான் சாப்பிட்ற மாதிரி இல்லை. அடுத்தாப்புல தண்ணி இவங்க வச்சுறது, எங்க வீட்டுல டாய்லெட் கப்பு கூட நீட்டா இருக்கும் போல அவ்வளவு மோசமான ஒரு கப்ல வச்சிருக்காங்க தண்ணி, இதை என்ன குடிக்க முடியல அப்படின்னு சொல்ல ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்கு என்ன பண்ணுவேன், கூட இருப்பேன், நீ எதையுமே ஜெபம் பண்ணு செய்ய அப்படின்னு. அன்னையில இருந்து என்ன ஆமா அப்படி என்ன பண்ண, ஜெபம் பண்ணி அதை சாப்பிட ஆரம்பிச்சேன், தண்ணியை குடிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா ஒரு நேரத்துக்கு 2 லிட்டரு 25 ரூபா அதுக்கே செலவாயிருது. சாப்பாடு நல்ல ஹோட்டலுக்கு போனா குறைஞ்ச என்ன பண்ணுச்சு, 50 ரூபால இருந்து 60 ரூபா ஆயிருது. அதே நேரத்துல கையேந்தி பவுன்ல சாப்பிட்டோன்னா 15 ரூபால எனக்கு என்ன பண்ணிரும், சாப்பாடு முடிஞ்சிடும். அப்ப இப்படி என்னுடைய வாழ்வாதாரங்களை சுருக்கி ஒரு என்ன பண்ணுச்சு, அந்த பகுதியில இருந்து பேசுறதுக்கு யாருமே கிடையாது. ஆனா ஜெபம் பண்ணிக்கிட்டே சுத்தி என்ன பேசுறாங்கன்னு என்ன பண்ண கேட்டுக்கிட்டே போய்கிட்டு இருப்பேன். பிரேயர் வாக்கு காலையில என்ன பண்ணுச்சு, ரூம்ல இருக்கவே மாட்டேன். காலையில 7 மணி ஆச்சுன்னா ரூம் போட்டு வெளியே கிளம்பிடுவேன். நைட்டு 12 மணிக்கு வர்ற வழியில என்ன பண்ணுவேன், அந்த கையேந்தி பவன்ல சாப்பிட்டுட்டு அங்க உள்ள தண்ணியை குடிச்சிட்டு வந்து அந்த சட்டை எல்லாம் வேர்த்து நனைஞ்சிரும். திருப்பி ஒரு மணி நேரம் அந்த ரூம்ல இருப்பேன். திருப்பி என்ன பண்ணுவேன், பேக் தூக்கி போட்டுட்டு கிளம்பிடுவேன். இப்படிதான் என்னுடைய ஆரம்ப மிஷனரி பயணங்கள் நடந்துச்சு. தெரிஞ்சவங்க எல்லாம் சொன்னாங்க, நீ ஸ்தாபனத்துக்கு போகலாம், இல்லைன்னா பெரிய பெரிய ஸ்தாபனங்கள் அங்க இருக்குது, அதுல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னாங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட சமூகத்துல உட்காந்து ஜெபம் பண்றேன். ஆண்டவர் சொல்ல, ஒன்னு நான் நடத்துவேன், என்ன பண்ணுச்சு,
நீ என்ன பண்ணுச்சு, நீ வெட்டு வாய்க்கால அதை நிரப்புவேன்னு என்ன பண்ணாரு, அந்த வார்த்தையை மட்டும் எனக்கு திருப்பி திருப்பி கொடுத்துருந்தாரு. அதனால என்ன செய்ய முடியல, வேற ஸ்தாபனத்துல எனக்கு எந்த ஒரு அனுபவம் இல்லாம ஊழியம் இப்படிதான் ஆரம்பிக்க சொல்ல, ஒரு நாள் என்ன பண்றேன், ஒரு டாக்டர்கிட்ட உட்காந்து, ஒரு டாக்டர் எனக்கு அங்க ஃப்ரெண்ட் ஆனாரு. அவர் பேர் என் பேரு, அவரு பெங்களூர்ல படிச்சனால என் மேல ரொம்ப பாசமாயிட்டாரு. நான் இந்த டாக்டரை ஒரு நாள் சந்திக்க போறேன். நான் இருக்கிற ரூம்ல இருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் தூரத்துல உள்ளது. அப்படி பை வாக்லயே நான் ப்ரேயர் பண்ணிட்டே போவேன். அவர் ஒரு ஹிந்து மனுஷன் தான். ஆனா என்கிட்ட நான் கிறிஸ்டியன் சொல்லிட்டு நான் பழகவே இல்லை. ஒரு ஃப்ரெண்ட்ஸா நான் அவர்கிட்ட பழக ஆரம்பிச்சேன். நான் பண்ணிட்டு இருக்க பிசினஸையும் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், பண்ணின பிசினஸ இதெல்லாம் சொல்லிதான் நான் அறிமுகப்படுத்தினே தவிர நான் ஊழியக்காரன்னு சொல்லிட்டு அவங்களை என்ன பண்ணல, அறிமுகமாகல. அதனால அவங்க என்கிட்ட ரொம்ப நட்பா இருப்பாங்க. நான் என்னை பார்த்துட்டாங்கனால நஷ்டம் சொல்லிடுவாங்க, பேஷண்ட்லாம் உட்கார அவரை அனுப்பி விடுன்னு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு நட்பு போனதுனால அன்னைக்கு நான் என்ன பண்ண, ஒரு 9:30 மணிக்கு போறேன். ஒரே ஒரு பேஷண்ட் இருக்காங்க. நர்ஸ்கிட்ட சொல்லிட்டு நான் வந்திருக்கேன்னு சொல்லாதீங்க, நான் சும்மா தான் நான் வந்தேன், அவரை பார்த்துட்டு பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, நான் வெளியே உட்காந்துட்டு சொல்ல, ஒரு சின்ன தம்பி உட்காந்துருந்தான், அந்த பேஷண்ட் கூட வந்தான். அவன் என்கிட்ட பேசுறான், அவன் ஹிந்தியில. எனக்கு ஹிந்தியில கொஞ்சம் புரியுது அவன் என்ன சொல்றான்ட்டு. அப்ப நான் தெரிஞ்ச ஒரு என்ன பண்ணுச்சு, 2-3 வார்த்தையில சொல்றேன், நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு அவன்கிட்ட தான் முறையா ஒரு சிறு பையன்ட்ட தான் நான் என்ன பண்றேன் சொல்லிட்டு நான் இந்த மாதிரி வந்திருக்கேன். அவட நான் சொல்றேன், பக்கத்துல ஒரு சர்ச் இருக்குது வாரீங்களா அப்படின்னு சொல்லி என்ன பண்ண, அவன் கூட்டு போறான். கூட்ட சொல்ல பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஏஜி சபையினுடைய ஒரு சின்ன ஒரு வீடு இருக்குது. சபையெல்லாம் போடல, ஒரு வீட்டுல அவங்க சபை நடத்திட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பட்னா சிட்டிக்குள்ள நடக்குது. அப்ப அங்க பார்த்தா அங்க ஊருக்கார பையனும் ஒருத்தர் ஹிந்தி படிச்சிட்டு இருக்காரு, மிஷினரியா வந்து, அவர் ஜோசப்னு ஒரு சகோதரர். அவர் என்ன பண்ணாரு, இப்போ பீகார்ல இருக்கிறாப்புல, அவரு ஹிந்தி படிச்சுக்கிட்டு இருக்காரு, அவர் தூத்துக்குடிக்காரரு. அப்ப அவங்கள பார்த்துட்டா ஒரு பாஸ்டரை பார்க்கணும்னு சொன்னா பாஸ்டர் போய் பார்த்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு தமிழ் ஃபெல்லோஷிப் எனக்கு கிடைச்சிச்சு. அப்புறம் அவங்கள டெய்லி அங்க இருந்து பை வாக்ல வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுவேன், போவேன். இது என்னுடைய வாடிக்கை சொல்ல. பாஸ்டர் ஒரு நாள் கூட சொல்றாரு, எப்பா நீ இப்பெல்லாம் சுத்திக்கிட்டு இருந்தேன்னா ஹிந்தி எழுத படிக்க முடியாது, அதனால நீ என்ன பண்ணு, நீ ஏஜில எங்க ஸ்தாபனத்துல நீ ஜாயின் பண்ணி நீ என்ன பண்ண, ஊழியம் பண்ணு. நான் அப்போ ஆண்டோட சொல்ல, ஆண்டவர் இங்கேயும் நீ என்ன பண்ணக்கூடாது, சேரக்கூடாது, நான் ஒண்ணு நடத்துவேன்னு சொல்லிட்டாரு. அப்போ பாஸ்டர்கிட்ட சொல்ல பாஸ்டர் என்ன பண்ணாங்க, நீ உங்க சபையில இருந்து மட்டும் ஒரு லெட்டர் வாங்கிட்டு வந்து நீ ஹிந்தி உனக்கு படிக்க சொல்றதுக்கு நான் என்ன பண்ண, எழுத படிக்க சொல்லித்தரேன்னு சொல்லி சொன்னாரு. இவங்களோட இருந்துட்டு நீ உங்க கட்டுற பணத்தை நீ கட்டிக்கிட்டு நீ லாட்ஜில் கொடுக்குறத இங்க கொடுத்துட்டு நீ சாப்பிட்டுட்டு ஹிந்தி படிச்ச உடனே நீ உன் தரிசனத்துப்படின்னு போன்னு சொல்லிட்டாரு. சென்னை உள்ள பீகாரோடைய அப்போ சூப்பரண்டா இருந்த ஏஜி சபையினுடைய போதகர் பாபுராஜ் பாஸ்டர். அப்படியே ஆண்டவர் நடத்தினாரு. அப்புறம் சபையில என்ன பண்ணேன், அந்த லாட்ஜை காலி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் 3 மாசம் அதே மாதிரி ஹிந்தி எழுத படிக்க எனக்கு சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுத்தோன்னு 3ஆவது மாசம் ஆன உடனே சொன்னாரு, உன் தரிசனத்துப்படி நீ கிளம்பலாம் அப்படின்ட்டார். இது ஒரு 3 மாசம் கம்ஃபர்டபுளா வாழ்ந்து பழகிட்டோம். இப்ப எங்க போறதுன்னு பட்னா சுத்தி, பட்னால கரண்ட் இருக்கும், எல்லா வசதி இருக்கும், படிப்பு இருக்கும். இப்ப எனக்கு ஒரு பையன் மனைவி, அவங்க தமிழ்நாட்டுல இருக்காங்க. நான் மட்டும்தான் 12 ஜூன்ல நான் கிளம்பி போனேன். அப்போ இவங்களுக்குலாம் வந்தாங்கன்னா இவங்களுக்கு ஒரு வசதியான ஒரு சிம்பிளா ஒரு டவுன் வாழ்க்கை இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சு நான் பட்னால வீடு தேடுறேன். ஒருத்தனும் என்ன வீடு கொடுக்க மாட்டேங்கான். அடுத்தாப்புல கொடுத்தா பாத்தீங்கன்னா அது ஒரு சபை நடத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இல்லாத ஒரு பகுதி மாதிரி என்ன பண்ணுச்சு இருக்குது. அப்ப ஆண்டோட லீடிங்கும் அதுல எனக்கு இல்லை. உடனே என்ன பண்ண, ஜெபம் பண்ண, ஆண்டவரே எங்க என்ன படுத்துவரேன்ட்டு. சரியா, அப்போ நாங்க இருக்கிற பட்னா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அடுத்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு நண்பர் ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வா, அங்க எங்க ஊர்ல ஊழியெல்லாம் பண்ணணும், ஏன்னா எனக்கு கிறிஸ்துவ நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு அவர் என்ன பண்றாரு சொல்றாரு. ஆனா எங்க ஊர்ல யாருமே விசுவாசிக்க மாட்டாங்க, உங்களுடைய அப்படின்னு சொல்ல உங்களுடைய இயேசுவை பத்தி இங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அது மாதிரி ஜெபம் பண்றேன். ஆண்டவர் என்ன பண்றாரு, உடனே தரிசனத்துல ஆண்டவரை இவர் மரியாதையை என்ன கூப்பிட்டாரு. அவர் கிளம்பு வெளியே போன்னு சொல்றதுக்கு முன்னாடி நானே வெளியே போயிடணும், அவங்க என்ன வெளியே பிடிச்சி என்ன பண்ணிடுற தள்ளுற அளவுக்கு வச்சிடாதீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு படுக்கிறேன். 12 மணிக்கு வீடுலாம் தேடிட்டு அலுப்புல படுக்கிறேன். நீ நாளைக்கு போற இடத்துல ஒரு மார்க்கெட் இருக்கும், அந்த மார்க்கெட்டுக்கு என்ன பண்ண பக்கத்துல இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், இதுதான் நீ தொடங்குற ஊழியம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாச்சு. உடனே நான் முடிச்சு ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டு திருப்பி. அதே மாதிரி காலையில போறேன். ஆனா அவர் இறங்க சொன்ன ஸ்டாப்ல நாங்க இறங்கல. ஏன்னா அப்போ அவன் ஹிந்தி எழுத படிக்க தெரிஞ்சாலும் ரொம்ப பேசுறதோ புரியுறதோ தன்மை கம்மியா தான் இருந்துச்சு. அப்போ இதை நான் என்ன பண்றேன், அவர் சொன்ன மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் எனக்கு தெரியல. அவர் சொன்னார், நீ பஸ் போன இடத்துல போன ரூட்ல திரும்பி வா அப்படின்னாரு.
ஆனா எனக்கு சொப்பனத்துல வந்தது மார்க்கெட்டும் அந்த போலீஸ் ஸ்டேஷனும். ஆனா அது இல்லைன்னு உடனே அப்ப இது இல்ல போல அப்படின்னு நினைச்சு, இல்ல நீ திரும்பி வா, நான் தானா ஸ்டாப்ல நான் இருக்கிறேன். தானா போலீஸ் ஸ்டேஷன், எனக்கு தானா என்னன்னு எனக்கு தெரியல. சரியா, போலீஸ் ஸ்டேஷன் ஸ்டாப்ல இறங்குன்னு சொல்லியிருந்தாரு. நான் அதை அவர் இங்கிலீஷ்ல சொல்லியிருந்தா புரிஞ்சிருக்கும். அவர் ஹிந்தியில தானா ஸ்டாப்ல இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால திருப்பி வாரம் பாத்தீங்கன்னா நான் எப்படி நைட்டு சொப்பனத்துல பார்த்தனோ அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனு, அதுக்கு ஏத்தாப்புல எல்லாம் பல காய்கறி மார்க்கெட் போட்டு வச்சிருக்காங்க. அப்போ நான் அவர்கிட்ட பார்த்து சொன்னேன், இந்த கிராமத்துல எனக்கு வீடு பாத்துருங்க. நான் போயிட்டு இன்னைக்கு என்ன பண்ணுச்சு வியாழக்கிழமை, நான் ஞாயிற்றுக்கிழமை அங்க சபை ஆராதனை முடிச்சுட்டு நான் பேக் எல்லாம் தூக்கிட்டு வந்துருவேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன, நீ வா, அவ வீடு கிடைக்குதோ இல்லையோ என் வீட்டுல இருந்து நீ என்ன பண்ணுவோம் சபையை குறித்து நீ சொல்லு எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. போயிட்டோம், வந்துட்டோம். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சபையை முடிச்சுட்டு பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு, பாஸ்டர் நான் கிளம்புறேன், ரொம்ப நன்றி நீங்க எனக்கு செஞ்ச உதவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அவருக்கும் ரொம்ப சந்தோஷம். எங்க போறேன்னாரு, வைசாலிக்கு போறேன், அடுத்த டிஸ்ட்ரிக்ட். ஏன்னா கங்காவை தாண்டி எந்த சைடு புத்தர் பிறந்த இடம்னு சொல்லுவாங்க, வைசாலி டிஸ்ட்ரிக்ட் பீகார்ல. அதுக்கு என்ன பண்றேன் வாரேன். வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல அவரும் வீடு பிடிச்சி வச்சுட்டாரு. ஒரு 10க்கு 10 வீடு, ஒரு காம்பவுண்ட் வீடு, 10க்கு 10 ரூம் இருக்குது. வீடு செங்கல் கட்டெல்லாம் கட்டியிருக்காங்க. ஒரு சாயங்காலம் 3 மணிக்கு வந்தோம். என் கூட இன்னொரு தம்பி அந்த பட்னா ட்ரைனிங் இதுல படிச்சவரு வந்திருக்கிறாரு. சாயங்காலம் இருட்டாகுது, சுவிட்ச் போர்டு ஒண்ணுமே இல்லை. ஒருவேளை நம்ம கொடுக்க சுவிட்ச் போர்டு பின்னாடி கேட்டாதான் கொடுப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு ஒரு லைன் கொடுங்க அப்படின்னு கேட்க, அவர் சொல்றாரு எங்க ஊருக்கே லைன் கிடையாது, உனக்கு மட்டும் நான் எங்க இருந்து லைன் கொடுக்குறது அப்படின்னாரு. அது எனக்கு பாத்தீங்கன்னா புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. சுத்தி தோட்டம், நான் வயல்வெளியில வளர்ந்ததே கிடையாது, எல்லாமே டவுன்ல இருந்து பழகிருக்கோம். ஃபேனு மாதிரி கம்பெனில ஏசி இப்படி வாழ்ந்து நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப என்ன பண்ணுச்சு, வித்தியாசமா இருந்துச்சு, பயமாவும் இருந்துச்சு. கரண்ட் இல்லாம நான் எப்படி ஒரு போன் சார்ஜ் பண்ணா கூட நம்மளுக்கு கரண்ட் தேவை. இதெல்லாம் என்ன பண்ண போறேன், எப்படி வாழ போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதனால ஆண்டவர் சொன்னா நான் அவங்க கூட இருக்கிறேன் அப்படிங்கிறத சொன்னாரு. காலையில அந்த தம்பி கிளம்பி போயிட்டாரு பட்னாக்கு. ஆனா அதுல இருந்து தனிமை தான். ஒரு அரிக்கன் லைட்டை தூக்கிட்டு வச்சு வாங்கிட்டு வந்து கடையில போய் வாங்கிட்டு வந்து அப்படிதான் அந்த ஊழியத்தை ஆரம்பிச்சோம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 18 சுவிசேஷ சொல்லி பீகார்ல மட்டும் ஒரு 19 மாவட்டங்கள்ல, வெஸ்ட் பெங்கால்ல ஒரு என்ன பண்ணுச்சு ஒரு 17 மாவட்டங்கள்ல, ஜார்க்கண்ட்ல ஒரு 3 மாவட்டங்கள், யூபியில ஒரு மாவட்டத்திலையும் இன்னைக்கு ஊழியத்தை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 157 இடங்கள்ல சபைகளை சாதிச்சிருக்கோம். இதுக்கு பின்னாடி பல பாடுகள், நிந்தைகள், அவமானம் அங்க புறஜாதிகள் மாத்திரமல்ல இங்க இருக்கிற மனிதர்களாலையும் பல பாடுகளை கடந்துதான் இந்த ஊழியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுல எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. சரியா பாஸ்டர், நீங்க உங்க ஊழிய அனுபவத்தை சொன்னீங்க, ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. எப்படி ஆண்டவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர்னு சொன்ன மாதிரி அவர் கைவிடையில எந்த சூழ்நிலையிலும் உங்களை. நீங்க இந்த மாதிரி மினிஸ்ட்ரி பண்ணும்போது உங்களுக்கு புது அனுபவமா இருந்திருக்கும். இப்போ நிறைய 4 மாநிலங்கள்ல பண்றேன் அப்படின்னு சொன்னீங்க. இதுல உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவங்கள் இருக்கும்ல ஊழியத்துல, அதை பற்றி நீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நான் பாத்தீங்கன்னா இந்த ஊழியம் பண்ற அந்த வைசாலி டிஸ்ட்ரிக்ட் போனதுக்கு அப்புறமே சும்மா இருக்க மாட்டேன். எனக்கு பேசுறதுக்கு தான் ரொம்ப இது தெரியாது. ஆனா இயேசு கிறிஸ்துவை பற்றின்னு சொல்லிட்டு இயேசு யாருங்கிற கைப்பிரதியை நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்போ அநேக கிராமங்கள் இருந்தாலும் இயேசு அப்படி எங்க ஊருக்கு யாருமே வரலையே அப்படிம்பாங்க. அப்படி வந்தா ஓட்டு போட, நான் ஏதோ ஓட்டு கேட்டுட்டு போறேன்னு நினைச்சுட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசு வந்தா நான் கண்டிப்பா என்ன பண்ணுவோம், ஓட்டு போடுவேன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க என்னுடைய பாஷையை பார்த்துக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா, நீ சவுத் இண்டியனா அப்படிம்பாங்க, தட்சிண பாரத்துக்கு உள்ளவரா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க கேட்க சொல்ல, நான் என்ன பண்ணுவேன், ஆமாம் நான் சவுத் இண்டியன் தான் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன ரொம்ப ரசிப்பாங்க, என்ன ரொம்ப நல்லா அன்பா பேசுவாங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்றதெல்லாம் அதை நான் சொல்ல மாட்டேன். ஆனா என்ன வெல்கம் பண்ணி அவங்க என்கிட்ட உட்காந்து பேசுவாங்க. நிறைய பேர் படிக்க தெரியாதுன்னு என்ன சொல்லுவாங்க, உட்காந்து ட்ராக்ஸ் உட்காந்து நான் படிச்சு அவங்க காமிச்சிட்டு இருப்பேன். ஆனா அன்னைக்கு எனக்கு சுத்தமான என்ன பண்ணுச்சு, ஹிந்தி வராது. எப்படி இன்னைக்கு இந்திக்காரங்க தமிழ் பேசினா எப்படி இருக்கும், அதே மாதிரி நான் பேசுற இந்தி அன்னைக்கு ரொம்ப கொச்சையா என்ன பண்ணும் இருக்கும். அதை எல்லாரும் உட்கார்ந்து கேலி பண்ணுவாங்க, சிரிப்பாங்க. அதனால என்னுடைய வார்த்தை, ஆனா அவங்கள்ட்ட சிலர் சொல்லுவாங்க, உனக்கு ரஜினிகாந்த் தெரியுமா அப்படிம்பாங்க, சூப்பர் ஸ்டார். அது எனக்கு ரொம்ப இதா இருக்கும். இயேசுவை பத்தி சொல்றோம், எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்றாங்களே. கரண்ட் இல்லாத கிராமம், பாத்தீங்கன்னா கரண்ட் இல்லாத கிராமம். அது எனக்கு ரொம்ப என்ன பண்ணுச்சு, ஷாக்கா இருக்கும். இயேசுவை தெரியலன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு 70 வயசு உள்ள ஒரு ரஜினிகாந்த சூப்பர் ஸ்டார்னு என்ன பண்றாங்க சொல்றாங்க. இதுக்கு அப்ப என்னன்னா, நம்ம என்ன பண்ணுச்சு, கிறிஸ்தவர்கள் சரியா சுவிசேஷத்தை சொல்லல. அப்போ இதுதான் நம்மளுக்குள்ள என்ன பண்ணுச்சு, இந்த சுவிசேஷம்
கண்டிப்பா என்ன பண்ணணும், பெரிய லெவல்ல நான் பண்ணணுங்கிற வைராக்கியத்தை கத்தர் அவங்க சொன்ன வார்த்தைகள்ல இருந்து எனக்கு கொடுத்தாரு. நாங்க நாடகம் நடிச்சு காமிப்போம் சிலுவை மாதிரி, இதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே தெரிலன்னு சொல்ல. அப்போ நாங்க என்ன பண்ணோம்னா, எனக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியம். 2000 வருஷம் ஆச்சு, இன்னைக்கும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுச்சு, இயேசு அறியலன்னு சொல்றாங்களே. ஆனா 70 வருஷம் உள்ள ஒரு மனுஷன் என்ன பண்றாங்க, ஒரு நடிகனா எனக்கு தெரியும். அப்ப இதுக்கு வந்து விளம்பர குறைச்சல் தான் பிரச்சனை, விளம்பரம் கிடையாது. அப்ப இயேசு குறித்து சரியான விதத்துல விளம்பரம் பண்ணல. அப்ப அதுக்கு விளம்பரம் நம்ம பண்ணணும் அப்படிங்கறத பொறுத்தனை பண்ணணும். ஜோம் பண்ணணும், எப்படி பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. திரைப்படத்தை கொண்டு போடுவேன், ஆனாலும் என்ன பண்ணுச்சு, அதுவும் ரீச் ஆகும். அதனால எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு என்னன்னா, இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு விளம்பரத்தை நம்ம பண்ணணும். சரியா? அது என்ன பண்ணணும், அதுல உயிரே போனாலும் பரவாயில்ல, நம்ம அதை பண்ணணும் அப்படிங்கறதுல தீர்மானமா என்ன பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரே என்ன பண்ணலான்ட்டு சில நண்பர்கள்ட்ட ஆலோசனை பண்ண சொல்ல, ஒரு நண்பர் சொல்றாரு, இந்த மாதிரி நம்ம சிலுவையை தூக்கிட்டு என்ன பண்ணுவோம், சுவிசேஷம் அறிவிப்போம் அப்படின்னாரு. அப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஊழியம் பண்ணக்கூடியதுல ஜார்க்கண்ட் மதமற்ற தடை சட்டம் இருக்குது. யூபிலையும் பாத்தீங்கன்னா அந்த மதமற்ற தடை சட்டத்துக்கு உள்ளான எல்லா காரியங்களும் அதுல நடந்துட்டு இருக்கு. பீகார்ல உங்களுக்கு எதிர்ப்பு இருக்குது. பெங்கால்ல பாத்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால்ல 12 மாசத்திற்கு 13 பூஜை இருக்கும். விக்கிர ஆராதனையில பெருகினவங்க அந்த பெங்காலிஸ் தான். அவ்வளோ என்ன பண்ணுச்சு, விக்கிர ஆராதனையில அவங்க ரொம்ப கமிட்மெண்டா என்ன இருக்கக்கூடிய மக்கள். சொல்ல போனா இன்னும் பெங்கால்ல தரிசனம் உள்ள ஒரு பெரிய பெரிய ஊழியங்கள் இன்னும் வரவே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு கால சூழ்நிலையில நாங்க என்ன செய்யறோம், இத நம்ம என்ன பண்ணுச்சு, அவரு எங்க யூடியூப்ல பாத்திருக்காரு, ஒரு அமெரிக்கன் மிஷனரி பிலிப்பைன்ஸ்ல என்ன பண்றாருன்னா சிலுவையை தூக்கிட்டு போறாரு. பிலிப்பைன்ஸ் தூக்கிட்டு போறாரு, மக்கள் கதறாத இடத்துல சிலுவை குறித்த பிரசங்கத்தை பண்றாரு. பிலிப்பைன்ஸ்ங்கிறது சிலுவர் காமன், அங்க கத்தோலிக்கர்கள் இருக்கக்கூடிய கத்தோலிக்க நாடு அப்படின்னு சொல்ல சிலுவையை குறித்து வச்சு பிரசங்கம் பண்றத அங்க பெருசா நினைக்காது. அவங்க கத்தோலிக்கர்களும் அதை ஏற்றுக்கொள்வாங்க. சரியா? எதிர்ப்பு தெரியும். ஆனா நம்ம இந்தியால என்ன பண்றோம், இதை பண்றது அப்படி. ஆனா பண்ணணுங்கிறத ஒரு ஆவியான எனக்கு தீர்மானத்தை கொடுத்துட்டாரு. ஆனா இது வரைக்கும் இந்தியால அப்படி யாருமே எந்த ஒரு ஸ்தாபனமும் இந்த மாதிரி சுவிசேஷத்தை செஞ்சது கிடையாது. அப்ப நாம என்ன பண்ணுவோம், இந்த விளம்பரத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு, விளம்பரப்படுத்துறதுக்கு இதை நம்ம ஒரு கருவியா பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்மானத்தை எடுத்தோம். அப்படி என்ன பண்ணுன்னா, வெஸ்ட் பெங்கால்ல அந்த டார்ஜிலிங் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஆரம்பிச்சோம். அந்த என்ஜேபிங்கிற ஸ்டேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே பீகாருக்குள்ள வந்து ஜார்க்கண்டுக்குள்ள போய் திருப்பி பீகாருக்குள்ள வந்து திருப்பி என்ன பண்ணோம், உத்தரப்பிரதேசத்துல வாரணாசியில வந்து முடிச்சோம். இதுல பாத்தீங்கன்னா 40 நாள் 10 பேர் கொண்ட குழு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதெல்லாம் சேர்த்து ஒரு 1100 சொச்சம் கிலோமீட்டர் வருது. ஆனா 1100 சில கிலோமீட்டரும் நம்ம என்ன செய்யணும், நடந்துதான் போகணும். நடந்துதான் சிலுவையை தூக்கிட்டு நடந்துதான் போகணும். ஒரு அடி கூட என்ன பண்ண கூடாது, வேன்ல தூக்கிட்டு போயிடக்கூடாது சிலுவை அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நம்ம அப்படி இது பண்ணிட்டு ஒரு 3 நாள் உபவாசம் போட்டு அதுக்காக நாங்க ஜெபம் பண்ணோம். உங்களை மாதிரி கொஞ்சம் யூத்தான நண்பர்களை தான் கூப்பிட்டோம். இதெல்லாம் நடக்கணும்ல, ஆமா சொல்லிதான் நான் அதனுடைய இது பண்ணேன். 10 நண்பர்கள், ஒரு 3 பேரு பீகார்ல உள்ளவங்க, நம்ம கூட மினிஸ்ட்ரியில உள்ளவங்க, மிச்சம் எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டுல இருந்து வாலிபர்ல கூப்பிட்டு இருந்தோம். எனக்கு அந்த நேரத்துல அவ்வளோ நார்த்ல வந்து எனக்கு அவ்வளோ ஊழியர்களும் கிடையாது, பழக்கமும் கிடையாது. அப்ப இப்ப ஏற்பட்ட ஒரு காலநிலையில இப்படி கூப்பிட்டு பண்ணோம். ஆனா பண்ணின பொறுத்தனை என்னன்னா, நம்ம என்ன செய்யக்கூடாது, எக்காரணம் கொண்டும் இந்த சிலுவையை ஓட்டுட்டும் ஓடக்கூடாது. அப்படி அடிமிதி சுடு எது வந்த உயிரை தியாகம் பண்ணாலும் மறுதளிச்சுன்னு சாகக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை முதல்ல பண்ணிட்டோம். சரியா? அப்படி இந்த மாதிரி கொண்டு போனுச்சு. கொண்டு சொல்ல பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல ஜனவரி 26 அந்த கொடியேற்றுவாங்கல்ல, ரிபப்ளிக் டே, அந்த கொடியேற்றுற அன்னைக்கு நாங்க காலையில 7 மணிக்கு சிலுவையை தூக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கோம். சாஹிப் கஞ்சின்னுங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜார்க்கண்ட்ல. அது சிலுவையை ஒருத்தவங்க கொண்டுட்டு போகும்போது அவங்க பக்கத்துலயே 2 சைட்லயும் என்ன பண்ணுவாங்கன்னா டிராக்ஸ் கொடுத்துட்டே போவாங்க. ஸோ ரோட்ல இந்த சைட்லயும் கொடுத்துட்டு போவாங்க, இந்த சைட்லயும் கொடுத்துட்டு போவாங்க. எங்க ஒரு காமனான ஒரு மார்க்கெட்டோ கடை ஜங்ஷன் அந்த மாதிரி வர்றப்ப சிலுவையை நிறுத்திடுவோம்.
எல்லாருமே இப்போ போயிட்டு இருக்கிற எல்லாருமே அதுல இறங்கி கொட்டடிச்சு பாட்டு பிடிச்சி அப்புறம் என்னன்னா காஸ்பல் சொல்லுவோம் அவங்களுக்கு, சிலுவையை காமிச்சு சிலுவையின் உபதேசத்தை காஸ்பலை ஆண்டவர் நமக்காக இதுல வந்தாருன்னு சொல்லிட்டு அதுதான் அந்த அந்த பிரயாணத்துல மெயின். வெறுமனே சிலுவையை தூக்கிட்டு போறது மட்டும் இல்ல, ட்ராக்ஷன் கொடுத்துக்கிட்டே போவோம். ரெண்டாவது ஜங்ஷன்ல கடைகளுக்கு முன்னாடி நிப்பாட்டி பாட்டு பிடிச்சு அவங்களுக்கு 10 மினிட்ஸாவது ஆமா ஷேர் பண்ணிட்டு தென் மூவ் ஆகும். அப்படி நீங்க சிலுவை வாங்கி இது பண்ணி போகும்போது உங்களுக்கு எதிர்ப்புகள் பிரச்சனைகள் வந்துருக்கு? கண்டிப்பா. ஏன்னா எதிர்ப்பு இல்லாத கிறிஸ்தவம் இல்ல. அதனாலதான் நான் முதல்ல சொல்லிட்டேன், அதை எதிர்பார்த்து தான் நாங்க போறோம். இதுல என்னன்னாலும் நடக்கலாம். பல பேர் தடையும் பண்ணிட்டாங்க. சவுத்துல இருந்து தடை சட்டம் இருக்குது. நம்ம சவுத்துல இருக்கக்கூடிய பாஸ்டர்ஸ் எல்லாம் கூட என்ன பண்ணாங்க, இதெல்லாம் பண்ண வேண்டாம், பெரிய பிரச்சனைகள் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனா ஆவியானவர் சொல்றாரு, நீ போ, உன்னை நடத்துவேன்னு சொல்றாரு. ஆனா பிரச்சனை வரும், சரியா? பல பிரச்சனைகள் அதுக்கு தொடங்கின நாட்கள்ல இருந்து வந்துச்சு. விரட்டி விட்டாங்க, இது பண்ணாங்க, அந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்துச்சு. ஆனா அந்த ஜார்க்கண்ட்ல வந்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு தேவனுடைய நாம மகிமைப்பட்டுச்சுன்னு தான் சொல்லுவேன். அந்த நேரத்துல என்னோட உறுதித்தன்மை என்னன்றதை தேவன் பரிசோதிச்சாரா எனக்கு தெரியாது. அப்படி ஒரு கிருபையை வந்து ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. 26 சிலுவையை தூக்கிட்டு வாரோம். வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் கொடியேத்திட்டு வராங்க. எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க முறமின்படி பாரத மாதாக்கு ஜெய், பாரத மாதாக்கு ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, வண்டியில கொடியை கட்டிட்டு ரொம்ப பக்தியா என்ன பண்றாங்க வராங்க. ஒரு மந்திரி அந்த பகுதியில என்ன பண்றாரு, அவரும் அந்த ரோட்ல வராரு. ரோடு பெரிய அகலமான ரோடு கிடையாது, சிம்பிள் என்ன பண்ணுது, ஒரு சின்ன பாதை உள்ள ரோடு தான். அவரு கொடியேத்திட்டு அவருடைய ஊருக்கு கடந்து போறாரு. போச்சொல்ல பாத்தீங்கன்னா நாங்க சிலுவையை தூக்கிட்டு தம்பிமார் போய்கிட்டு இருக்காங்க, நான் பின்னாடி நடந்து வந்துகிட்டு இருக்கேன். டிராக்ஸ் கொடுத்துட்டு அந்த தம்பியை நிப்பாட்டிட்டாரு. அவர் காரை பாத்தீங்கன்னா இப்படி ரோட ஃபுல்லா 2 சைடும் பிளாக் ஆகுற மாதிரி குறுக்க நிப்பாட்டிட்டாரு. டாடா சஃபாரி. அவர் வண்டிக்கு பின்னாடி 2 செக்யூரிட்டி மிலிட்ரிஸ் இருக்காங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டெர்லைட் கலவரத்துல சுட்டாங்கல்ல, அந்த மாதிரி SLR மிஷின் கண்ணை வச்சுட்டு 2 பேருமே இருக்கிறாங்க. இவர் குறுக்க நிப்பாட்டிட்டு யாரு அப்படின்னு கேக்குறாரு. அவன் பையன் பாத்தீங்கன்னா அவனுக்கு ஹிந்தி தெரியாது, அந்த இருக்காரு அவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிச்சு விட்டான் நம்மள. நாங்களும் எல்லாமே காஸ்பல் டிஷர்ட் போட்டிருக்கோம். உள்ளுக்கு இந்த சட்டைக்கு மேலேயும் நான் டிஷர்ட் போட்டிருக்கேன். காஸ்பல் என்னன்னா இயேசு சாந்தி தேத்தாக அப்படின்னா இயேசு சமாதானம் தருகிறார் அப்படிங்கிறத போட்டிருக்கோம். சமாதான பயணம்னு சொல்லிட்டு அது பின்னாடி எழுதியிருக்கோம். இதெல்லாம் போட்டுட்டு இருக்கோம். அவர் என்ன பண்றாரு, என்ன கூப்பிடுறாரு, பக்கத்துல போற ஜார்க்கண்டுடைய சட்டத்திட்டம் உனக்கு தெரியாதா அப்படிங்காரு. அதுன்னு தெரியும், மத மாற்றம் பண்றதுக்கு இங்க தடை. அப்ப தெரிஞ்சு நீ எப்படி பண்ணுவ அப்படின்னா, உடனே நான் சொன்னேன், நான் மத மாற்றம் பண்ணல, மனமாற்றம் பண்றதுக்குள்ள வேலையை தான் பாக்குறேன். மத மாற்றம் பண்றதுக்கு தான் தடையை தவிர மனமாற்றம் பண்றதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லைன்னு அவருக்கு பயங்கர கோபமாயிட்டு, நீ வெளிநாட்டுல இருந்து பணத்தை வாங்கிட்டு நீ இந்தியாவோட கடவுளை எல்லாம் மறுதளிச்சு நீ பணத்தை கொடுத்து மதமாற்றம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீ ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லு, இல்லைன்னா நான் என்ன பண்ணிருவேன், கொண்டு போட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னாரு. சரியா? உடனே நான் சொன்னேன், நான் பாவிகளையும் பிரதான பாவியா இருந்தேன், என்னுடைய சாட்சி எப்படி பவுல் அப்போஸ்தலர் சொல்லுவாரோ அது மாதிரி நான் என்ன பண்றேன், ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேல இந்த ஆர்குமெண்ட் போகுது. நான் சிம்பிளா என்னுடைய சாட்சி சொல்லி, நான் இவ்வளவு பாவி, நான் இவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், இதெல்லாம் 75,000 சம்பளம் வாங்கினேன், இதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவருடைய அன்பை சொல்றதுக்கு நான் வந்திருக்கிறேன். நம்ம தேசத்துல நடக்கிற கொலை கற்பழிப்பு இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இயேசு அறியாததான் காரணம் அப்போ அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு என்ன பண்ணுச்சு வருது, நீ வெளிநாட்டுல இருந்து பணத்தை வாங்கின. எனக்கு பாத்தீங்கன்னா அந்த 10 பேருக்கு எப்படி சாப்பாடு கொடுக்குறோங்கிறது எனக்கு பெரிய பிரச்சனை. என்னோட பைனான்சியல் ஸ்டேட்டஸும் வந்து அந்த அளவுக்கு தான் என்னோட இருது. அவங்க அளவுக்கும் யாரும் வரல, பணம் கொண்டு வரல, எல்லாமே வெறுங்கையா தான் வந்திருக்காங்க. அதுக்குள்ள செலவெல்லாம் நம்ம தான் பார்க்கணும். பின்னாடி ஒரு வாகனம் வருது, 5 லட்சம் என்ன பண்ணுச்சு கைப்பிரதி இருக்குது, இதெல்லாம் கொண்டு போறோம். இப்படி கொண்டு போக சொல்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. நான் சொன்னேன், எனக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, இது எப்படி நடக்கும்னு எனக்கும் தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா இப்பேற்பட்ட சூழ்நிலை எங்களுடைய ஆண்டவர் சொன்னபடி நாங்க என்ன பண்றோம், செய்யறோம் அப்படின்னு அவருக்கு ரொம்ப கோவம் ஆயிட்டு இப்ப என்ன சொல்றாருன்னா, நீ ஜெய் ஸ்ரீராமன் சொன்னேன்னா உன்னை விட்டுருவேன், இல்லைன்னா இதே இடத்துல நான் கொண்டு போட்டுட்டு சரி என்ன பண்ணிடுவேன், என்னை அடிக்க வந்தான், நான் என்ன பண்ணேன், என்னை கொல்ல வந்தாங்க, நான் கொல்ல சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன். இங்கெல்லாம் எந்த ஒரு என்ன பண்ணுச்சு கேஸும் எனக்கு முன்னாடி நிக்காது. ஏன்னா அவர் பெரிய பவர்ல இருக்கிறாரு. ஏன்னா பின்னாடி அவ்வளவு இது செக்யூரிட்டி எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, அவ்வளவு பெரிய வண்டியில அவர் உட்கார்ந்துருக்காரு, வண்டிக்கு சைட்ல நான் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறேன்.
சரியா? இப்ப என்ன சொல்றாரு, நாங்க இதை பேசி முடிச்சுக்கிட்டு சொல்ல பின்னாடி தம்பிமாரெல்லாம் இருக்காங்க, அண்ணன் இன்னைக்கு என்ன பண்ணுவாரு, மறுதளிச்சுட்டு போயிருவாரோ அப்படின்னு சொல்லி அவங்களோட எதிர்பார்ப்பு பதட்டம் அவங்களுக்குள்ளயும். அவங்க ஒரு பக்கத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டு ஒரு பக்கத்துல ஒரு கூட்டம் பதறிக்கிட்டு என்ன செய்யறதுன்னு அவங்களுக்கும் முடியல. இந்த மந்திரி சொல்றாரு, பின்னாடி உட்கார்ந்துருக்க அந்த மிலிட்டரிக்காரன் பார்த்து, நீ போய் என்ன பண்ணுச்சு அவனை சுடு அப்படிங்காரு. அவன் டக்குன்னு என்ன பண்ணிட்டான், பின்னாடி கதவை திறந்து வந்துட்டு எனக்கு பின்னாடி இது பண்ணிட்டு நான் சொல்றேன் என்கிட்ட, நீ என்ன பண்ணு சொல்லு ஜெய் ஸ்ரீராமன் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டேன்னு உன்னை விட்டுருவான் அப்படின்னு. நான் இப்பவும் தெரிஞ்சுக்கோங்க, நான் பணத்துக்காண்டி நான் இந்த சிலுவையை தூக்கிட்டு நான் போவேன்னு சொன்னா உங்கள்கிட்ட நான் செத்துட்டு குண்டடிப்பட்டு செத்துட்டு சரியா, நான் அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போகுது சரியா? அப்போ நான் இந்த செத்ததுக்கு அப்புறம் அந்த பணம் எனக்கு பிரயோஜனம் கிடையாது. அப்போ நான் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போயிருக்கலாம், ஆனா நான் மன்னிப்பு கேட்கல சரியா? இது வரைக்கும் நான் என்ன பண்றேன், நான் செத்தால் இனிமேட்டு நீங்க சொல்றத நான் கேளுங்க, நான் நீங்க சுட்ட உடனே நான் செத்துருவேன், இதுல இருந்து தப்பிக்க என்னால முடியாது. ஆனா செத்த உடனே சரீரம் கீழே விடும், என்னுடைய ஆத்மா எங்க போயிடும், பரலோகத்துக்கு போயிடும். ஆனா அப்போ அந்த மந்திரியை பார்த்து நான் சொல்றேன், நீங்க எப்பவுமே இந்த கார்ல உட்கார்ந்துட்டு பவர்ல இருப்பீங்கன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கும் ஒரு நாள் இந்த பவர் என்ன பண்ணிரும், முடிஞ்சு போவோம், வயசாகும், நீங்களும் செத்து போயிருவீங்க. ஆனா போக சொல்ல குற்றமில்லாத ஒரு மனுஷனை நீங்க கொன்னனால உங்களுக்கு கண்டிப்பா நரகம் தான் கிடைக்கும் அப்படின்னு அவர் இந்த வார்த்தை எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவன் இந்துவா இருந்தாலும் நரகங்கிற வார்த்தைக்கு அவங்களுக்குள்ள என்ன பண்ண ஒரு பயம் இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணாரு, அவர் கை காலெல்லாம் ரொம்ப டென்ஷன்ல ஆட ஆரம்பிச்சிச்சு. நீ என்ன இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவும் இல்லை, நான் இப்படி சொல்லுவேன்னு சொல்லிட்டு அது ஆவியானவர் சரியா அந்த வார்த்தை என்ன வாயில போட்டாரு. அத என்ன அடிக்கவும் முடியாது, அடுத்தாப்புல என்ன பண்ணுவோம் விடவும் முடியாத அளவுக்கு அவர் நிர்பந்தமா என்ன பண்ணிட்டாரு, இருக்கப்பட்டாரு. என்ன சுட்டா அவரு பாவி ஆயிடுவாருங்கிற அவரு பயம் ஆகி போச்சு. அடுத்தாப்புல என்ன பண்ணுன்னா இவனை உடவும் கூடாது அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் அவங்களுக்குள்ள என்ன பண்ணுச்சு இருக்குது. சரி, அவரு சொன்னாரு, நீ போ, எங்காக்கும் உன்னை பாத்துக்குருவாங்க, ஊருக்குள்ள நாங்க ஊருக்கு வெளியே இருக்கிறோம் சரியா? அப்போ நான் சொன்னேன், நான் மதமாற்றம் பண்றோமா மனமாற்றம் பண்றோமான்னு நீங்க இந்த கைப்பிரதியை படிங்கன்னு சொல்லிட்டு அவர் கையில ஒண்ணு கொடுத்துட்டு என்ன பண்ண போனோம் சரியா? அப்போ இந்த யாக்கோபு பிரிச்ச மாதிரி 2 இதா டீமை பாத்தீங்கன்னா 5 பேரா பிரிச்சுட்டு அந்த வேனை முன்னாடி போக சொல்லிட்டேன். முன்னாடி போங்க, ஒருவேளை எங்களுக்கு இங்க ஏதாவது பாதிப்பு வந்துச்சுன்னா நீங்க தொடர்ந்து அடுத்தாப்புல அங்க கண்டினியூ பண்ணுங்க, சிலுவையை உடைச்சு போட்டா நாங்க எங்களை என்ன பண்ணாலும் அதை பாத்துக்கோங்க. ஏன்னா இவர் அவ்வளவு இதா சொல்லி போன் பண்ணிலாம் சொல்லிட்டாரு, அவங்க வராங்க இது பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. நாங்களும் பின்னாடி சிலுவையை தூக்கிட்டு போறோம். பாத்தீங்கன்னா அன்னைக்கு இந்த குடியரசு ரிபப்ளிக் டே இருக்கிறபடினால ரொம்ப கூட்டம் ஒரு கிரவுண்ட்ல இருந்து கிரிக்கெட் மேட்ச் நடந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் இருக்காங்க. இந்த 3000 பேரை பார்த்த உடனே இங்க 3000 டிராக்ஸ கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு வந்துச்சு. அந்த பயம் என்ன பண்ணுச்சு, போயிட்டு உடனே நாங்க அங்க இருக்க ஒரு பஞ்சாயத்து ஆலமரம் மாதிரி இருந்துச்சு, அந்த ஸ்டேஜ்ல ஏறிட்டோம். எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா பெரிய கிரவுண்ட்ல நின்றுட்டேன். அப்போ இந்த ஆப்பிரிக்கன் தர்பங்கான்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அடிச்ச உடனே பாத்தீங்கன்னா பயங்கர சவுண்டு அதுல இருந்து வெளியே வரும், கொட்டு மாதிரி இருக்கும், இப்படி பைப் மாதிரி மேங்கோஸ் மாதிரி இப்படி இருக்கும், ஆப்பிரிக்கன் தர்பங்கான்னு சொல்லுவாங்க. அந்த இதை போட்டு அதை அடிச்ச உடனே பாத்தீங்கன்னா எல்லாரும் என்னமோ ஏதான்னு சொல்லிட்டு கிரிக்கெட் மேட்சை பாக்குறத விட்டுட்டு எல்லாருமே இங்க வந்துட்டாங்க. அப்ப எல்லாம் நாங்க டிஷர்ட் போட்டிருக்கோம். அப்ப அந்த முன்னாடி போன தம்பி மாதிரி சொல்லி இங்க வாங்க எல்லாம் நம்ம கொடுப்போம், அது நடக்கிறத நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/4 மணி நேரம் அந்த டாக்ஸ் எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு டீம் வருது பாத்தீங்கன்னா பயங்கர வேகமா வந்தாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க ரொம்ப மிரட்டுற தொனியில என்ன பண்ணாங்க பேசினாங்க. நாங்க சிம்பிளா சொல்லிட்டோம், எத்தனை பேர் நான் சொல்லிட்டேன் எல்லா டிஷர்ட் போட்டிருக்கோம் மாட்டிடுவோம், அவன் பிடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு அது அவமானமா இருக்கும், 10 பேர் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். எங்கேயும் பேர் கூட இங்கேயே இருக்கும், நான் இப்ப ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவோம்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டாங்க. சரி, அப்ப ஆட்களை தான் கூட்டு வரோம். அப்ப நம்ம அடி வாங்கினா வாங்கதான் போறோம், இதுல இருந்து கர்த்ததான் அவங்களை பாதுகாக்கணும் சொல்லிட்டு அவங்க வர்றதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுச்சு, எல்லாருக்கும் எவ்வளவு டிராக்ஸ கொடுக்க முடியுமோ கொடுங்கன்னு சொல்லிட்டு 2 பேர் மேல இருந்து பாட்டு போடுறோம். மீது எல்லாரும் என்ன பண்ணிச்சு டிராக்ஸ கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வராங்க ஒரு பெரிய டீமா, எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வராங்க. உங்க எல்லாருக்கும் சாப்பாடு அப்போ எனக்கு அந்த என்ன பச்சிக்கிற இடத்துல இருந்து பச்சனும் வரும்னு சொல்லிட்டு நாங்க இந்த இடத்துல எவ்வளவு பயந்தோம் உயிர் பெயருமோன்னு நினைச்சிட்டு, ஆனா ஆண்டவர் பாத்தீங்கன்னா எங்களுக்கு அற்புதமா என்ன பண்ணாரு, அந்த துப்பாக்கி முனையிலே மறுதளிக்க விடாம அடுத்தாப்புல என்ன செஞ்சாரு, இவ்வளவு பெரிய ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்க தேவன் கிருபை செஞ்சாருன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். இப்படி நிறைய சாட்சிகளை சொல்ல முடியும். இந்த சம்பவத்துல இந்த ரேலியில சுவிசேஷ பயணத்துல
இந்த சிலுவையை கொண்டுட்டு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இது அவங்களுக்கு அது சிலுவைனே தெரியல, இயேசை பற்றியும் தெரியல. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, இது வந்து ரோடு அளக்கிற மிஷினான்னு கேட்டாங்க அந்த மக்கள். ஆமா, அந்த வார்த்தைகள்லாம் எனக்கு வந்து ரொம்ப அது இதா இருந்துச்சு. ஏன்னா நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம் எல்லா இடத்துக்கும் சுவிசேஷம் போயிட்டு ஏதோ ஆண்டவரை பத்தி தெரியும், அவங்க சுவிசேஷத்தை அவங்க வந்து அக்செப்ட் பண்ணல. பட் ஏசுனா அவங்களுக்கு தெரியும் நம்ம நினைச்சிட்டு இருந்தேன்னா. பட் ஆனா அவங்களுக்கு எதுவுமே தெரியல. ஏசுங்கிற வார்த்தையை அவங்க தான் கேட்காங்க. சிலுவனை என்னன்னே தெரியல. ஆக்சுவலா அது சிலுவனே தெரியல. அவங்க ரோடுல இருக்கிற மிஷினா தான் அவங்க நினைச்சாங்க. எப்ப எங்க இதுக்கு வந்து ரோடு போடுவீங்க, இந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து கேட்டாங்க. அதெல்லாம் வந்து அப்போ இன்னும் நம்ம வந்து தேசம் வந்து சந்திக்க வேண்டிய பகுதிகள் வந்து நிறைய இருக்குது. இன்னும் வேலைகள் அதிகமா இருக்குது, விதைக்க வேண்டியது நிறைய இருக்குது. அதனால இன்னும் எத்தனை ஊழிய ஸ்தாபனங்கள் வந்தாலும் அங்க வேலைகள் அதிகமா இருக்குது, இன்னும் இருக்குது. எங்களுடைய ப்ரேயர்ல கூட நாங்க அப்படிதான் ப்ரேயர் பண்ணுவோம். இயேசுப்பா இன்னும் நிறைய பேர், நிறைய ஸ்தாபனங்கள் வரணும், இன்னும் நிறைய ஆட்கள் சந்திக்கப்படணும், இங்க சந்திக்கப்படாத ஆட்கள் நிறைய இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த இதுல அது ஒரு இதா இருந்துச்சு. ரெண்டாவது இன்னொன்னு என்ன அப்படின்னா, எந்த இடத்துக்குலாம் கால் மிதிச்சு நாங்க அந்த ரேலியில போனோமோ அந்தந்த பகுதிகளெல்லாம் ஆண்டவர் வந்து சந்திச்சு சபைகளை உருவாக்கி இருக்கிறாரு. அது ரொம்ப பயங்கர பிளெஸிங். அப்போ எங்களுக்கு அது தெரியல. ஆனா ஆண்டவர் அந்தந்த பகுதிகளை நாங்க இப்போ அது நாங்க பாக்குறோம். எந்த இடத்துல எல்லாம் போனோமோ அங்கெல்லாம் ஆண்டவர் அதை உருவாக்கி இருக்காரு. ஏசப்பருடைய ரொம்ப சந்தோஷம். அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். சார், நீங்கள் உங்கள் மறக்க முடியாத அனுபவத்தை சொன்னீங்க. பெரிய ஒரு சாட்சி. அதான் அவ்வளோ அதிகாரத்தில் இருக்கிறவங்களையே தொடர அளவுக்கு ஆண்டவர் உங்களை யூஸ் பண்ணியிருக்காருன்னா அது பெரிய ஒரு விஷயம். அவங்க கையிலிருந்து உங்களுக்கு இந்த மாதிரி அற்புதங்கள், சாப்பாடெல்லாம் வாங்கி தராங்கன்னா அது ஆச்சரியமான காரியம். அதுவும் இல்லாமல் நீங்கள் போன இடம்லாம் சர்ச்சை வந்திருக்குன்னு சொல்லும்போது அந்த பிரயாசத்துக்கான பலன் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? உங்கள் மனநிலைமை எப்படி? நம்மளுக்கு திருப்தி கிடையாது. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணாரு, இந்த சிறியவனையும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரம், நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பலன், இந்த எல்லாமே குறைவு தான். ஆனா அதை வச்சு பார்க்கும் பொழுது இந்த 13 வருஷத்துல ஒரு 187 கிராமங்கள்ல சபைகளை உருவாக்குறதுக்கு கிருபை செஞ்சிருக்காரு. இன்னைக்கு ஒரு 45 சுதேசி ஊழியர்களை உருவாக்க கிருபை செஞ்சிருக்கிறாரு. ஆனா சிலர் சொல்லுவாங்க நீ ரொம்ப பண்ற அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா எனக்கு ஒரு இது பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தேசம் முழுவதும் சந்திக்கப்படணும், அப்பதான் நம்மளுக்கு ஒரு திருப்தி. இல்லாத பட்சத்துல நம்ம செஞ்ச எல்லா வேலையுமே கடல்ல கரைச்ச பெருங்காயம் தான். அப்ப அது ஒண்ணுதான் நம்ம என்னைக்கு என்ன பண்ணுச்சு இந்த தேசத்தினுடைய ரட்சிப்பை பாக்குறோமோ, நான் என்னுடைய ஜெபத்திலையும் என்ன பண்ணுச்சு, ஆண்டவரே எனக்கு வாழணும், நீடிய நாட்கள்ல நான் இருக்கணும், நல்லா என்ன பண்ணுச்சு வசதியா வாழணும் அப்படிலாம் எதுவுமே எனக்கு ஆசை கிடையாது. இந்திய தேசம் ரசிக்கப்பட்டுச்சின்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு என்ன கண்ணை மூடிட்டா எனக்கு அதுவே போதுமானதுதான். என் வாழ்க்கையில நான் பிறந்ததுக்கான ஒரு என்ன பண்ணுச்சு பயனை நான் பெற்றுக்கொண்டேங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அதற்காக என்னையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், இரத்த சாட்சியா அர்ப்பணித்திருக்கேன். அது மாதிரி எல்லாரையும் நான் உற்சாகப்படுத்துவேன். யாரையுமே பாத்தீங்கன்னா பயம் காட்ட மாட்டேன். சரியா? அதுதான் சொல்றேன், மக்கள் ரொம்ப நல்லவங்க. ஆனா எப்பவுமே பாத்தீங்கன்னா மிச்சவங்க எல்லாம் சொல்லுவாங்க பயம் காட்டுவாங்க. மிஷினரியும் கல்ற வர்றவங்க நினைக்கிறவங்க கூட வரமாட்டான். யார் வருவா? உங்க வீட்டுல உங்க பிள்ளைகளை விடுவீங்களா? மிஷினரியும் கல்ற விட மாட்டீங்க. அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் நம்மளுக்கு இருக்காரு. ஓநாய்களுக்குள்ள ஆடுகள் அனுப்புற மாதிரிதான் சொன்னாரு. சரியா? ஆனா அப்ப அது வந்து இயற்கைக்கு முரண்பாடானது. ஏன்னா ஆடுகளுக்குள்ளதான் ஓநாய் போகும். ஆனா ஆண்டவர் பாத்தீங்கன்னா எதிர்மறையா தான் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அப்ப பயப்படாதீங்க அப்படிங்கிற வார்த்தையை நம்மளுக்கு தெளிவா சொல்றாரு. அப்போ நம்மளுடைய ஊழியத்துல நம்மளுக்கு 1000 தேவைகள் இருக்கும். நம்மளுடைய ப்ரமோஷனுக்காக, நம்மளுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக, மக்கள் மத்தியில நம்ம என்ன செய்யணும், ஒரு அனுதாபத்தை பெறணுங்கிறக்காண்டி தேவனுடைய தரிசனத்தை பெற்றவர்களை நம்ம அடக்கி வைக்க கூடாது. இது வந்து இன்னைக்கு அப்போ பயந்து நிறைய பேர் இன்னைக்கு மிஷினரியா வரமாடிக்காங்க. இன்னைக்கு பெரிய தலைவர்கள் சொல்லக்கூடிய மிஷினரி தரிசனம் சபைகள்ல என்ன பண்ணுச்சு, குறைஞ்சு போச்சு. மிஷினரி அனுப்புறது கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல மிஷினரி அப்படின்னா எங்க இருந்து வந்தா, இங்கிலாந்து தேசமும் அமெரிக்க தேசங்களும் என்ன ஐரோப்பா கண்ட்ரிகள்ல இருந்து மிஷினரிகளா எல்லாருமே வந்தாங்க. ஆனா அந்த தேசங்கள்லாம் மிஷினரி அனுப்புறதை விட்டுட்டாங்க. ஆனா இன்னைக்கு இந்த ஐரோப்பிய தேசத்துடைய நிலைமை என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சபைகள் எல்லாம் பாராயிட்டு, ஹரே ராம ஹரே கிருஷ்ணா அவங்களுடைய கூடாரமாயிட்டு, முஸ்லிம்களுடைய மசூதி ஆயிட்டு, சொல்ல போனா கேப்ரா டான்ஸ் நிர்வாணமா ஆடக்கூடிய என்ன பண்ணுச்சு, குடிகாரர்களுடைய கூடாரமா ஆகி போச்சு சபைகள். இதற்கு காரணம் என்னன்னா, இந்த சபைகள் மிஷினரி இந்த சுவிசேஷம் என்கிற தரிசனத்தை இழந்து
அவர்கள் என்ன பண்றாங்க, தங்களுடைய காரியங்கள் மட்டும் போதும் அப்படிங்கறது மாதிரி விட்டனால இன்னைக்கு அவர்களுடைய என்ன பண்ணுச்சு, பிள்ளைகள் சபையில இல்ல. இன்னைக்கு இதே தமிழ்நாட்டுல நாங்க 2021ஆம் ஆண்டு இந்த தமிழ்நாட்டு சபைகள் தான் எங்களை என்ன பண்ணுச்சு, தாங்குது, ஜெபிக்குது. அதற்காக நாங்க என்ன பண்ண, மிச்ச ஸ்தாபனங்கள்லாம் என்ன செய்யறாங்க, எல்லா இடத்துலயும் வந்து எங்க ஸ்தாபனத்தை தாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனா இந்த எங்களுக்கு தாய் திருச்சபைகள் வந்து தமிழ்நாடு தான். அப்ப இந்த தமிழ்நாட்டு திருச்சபைகள் என்ன செய்யணும், உறுதியாகணும். அப்படிங்கறக்காண்டி தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக 2022ஆம் ஆண்டு இந்த இதே கன்னியாகுமரி மாவட்டத்துல கன்னியாகுமரியில என்ன பண்ணோம், தொடங்கணும், சுவிசேஷம் பண்ணோம். என்னன்னா ஒரு தாலுகா, ஒரு நாள் ஒரு தாலுகா ஒரு மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 40 நாள் என்ன பண்ணோம் இந்த ஊழியத்துல. அப்போ பாத்தீங்கன்னா முத நாள் எங்களை அடிச்சு என்ன பண்ணாங்க, கன்னியாகுமரி போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சாங்க. அப்போ என்னன்னா இந்த கன்னியாகுமரி எங்களால மறக்க முடியாது. ஆனாலும் இந்த 40 நாள், அந்த 40 நாளும் கரெக்டா எங்களுக்கு முடிச்சாரு சுவிசேஷ பயணத்தை. இந்த 40 நாள் எங்களுக்கு திட்டம் பண்ணபடி எங்களுடைய தாய் சபைகள் அழிஞ்சு போக கூடாது, சுவிசேஷத்தை விட்டுறக்கூடாது, இவர்களும் சுவிசேஷம். அப்படி 38 மாவட்டத்திலையும் 2 யூனியன் பிரதேசத்தம், காரைக்கால், பாண்டிச்சேரி, இது எல்லா இடத்துலயும் பிரச்சனை. காரைக்கால்ல பிடிச்சி நல்லா அடின்னு அடிச்சு என்ன பண்ணி யோவான் இதெல்லாம் கிழிச்சு தூர போட்டாங்க. இப்படி என்ன ஈரோடு, கரூர், தர்மபுரி, அப்புறம் சென்னையில, அப்புறம் தூத்துக்குடி, எங்க எட்டயபுரம் பகுதி, கன்னியாகுமரி, இப்படி ஒரு 6 இடங்களுக்கு மேல என்ன பண்ணாங்க, எங்களை அடிச்சு துன்பப்படுத்துறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா தேவனுடைய கிருபையால இந்த 6 இடங்கள்ல இருந்தும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தும் என்ன பண்ணாரு, அடுத்த நாள் ஊழியத்தை திடனோடு தொடர்றதுக்கு என்ன பண்ணும், தேவன் கிருபை செஞ்சாரு. அப்போ இதுல பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்தை இன்னைக்கு மக்கள் மதிக்கிறது கிடையாது. சுவிசேஷம் சொல்றவங்கள நாங்க என்ன சின்ன ஊழியர்னு சொல்லிடுறாங்க. இன்னைக்கு சுவிசேஷர் அநேகர் என்ன பண்றாங்க, சபைகளை என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா சபைகள் தெரியாமலே வஞ்சிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது காரியம். ஏன்னா சின்னதுன்னு சொன்னா, ஆனா ஆண்டவர் பாத்தீங்கன்னா இந்த சுவிசேஷத்தை பெருசா என்ன பண்றாரு, புகழ்ந்து பேசுறாரு. அப்ப இந்த பழைய ஏற்பாட்டுலயும் அதைத்தான் என்ன பண்ணுச்சு சொல்லப்படுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு விதை நெல் விதைக்கிறவனுடைய வேலை. விதை நெல்லை விதைக்காம ஒருபோதும் அறுக்க முடியாது. நம்முடைய தேசத்திற்கு ரட்சிப்புக்கு நம்ம என்ன பண்ணோம், ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, இந்த சுவிசேஷம் என்கிற விதைய விதைக்க வேண்டியது என்ன பண்ணுச்சு ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வேலை. இதை உற்சாகப்படுத்த வேண்டியது சபையினுடைய வேலையா என்ன பண்ணுச்சு பாக்குறோம். அதனால நான் எப்பவுமே போனாலும் என்ன முதல்ல நான் என்ன பண்ணுவேன், சுவிசேஷம் தான் சொல்லுவேன், சகோதரன் தான் சொல்லிடுவேன். இத்தனை சபைகளை பண்ணாலும் நான் ஒரு நாளும் பெருசா நான் அப்போஸ்லர் என்ன பண்ணுச்சு பாஸ்டர் இப்படின்லாம் எங்க சகோதரனாவே என்ன பண்ணுவேன் இருப்பேன். ஒரு ஐயா என்கிட்ட சொன்னாரு, இத்தனை வருஷம் நீங்க என்ன பண்ணுறீங்க, ஊழியத்தை இவ்வளவு வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க இன்னும் உங்களை பிரதர்ன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொன்னாரு. இன்னும் இந்த சுவிசேஷ ஊழியம் பண்றீங்களான்னு. சுவிசேஷம் நான் சாகுற வரைக்கும் பண்ணுவேன், சரியா? ஏன்னா அதுதான் பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா சுவிசேஷத்துலதான் பிரச்சனையை நாம் சந்திக்க முடியும், சுவிசேஷத்துலதான் தேவனுடைய நாமமும் மகிமைப்படும், சபையும் விரிவடையும், சரியா? அப்படிங்கிறது இது என்னுடைய கருத்து, வேதத்தினுடைய கருத்தும் அதுதான். ஆண்டவர் அதை ரொம்ப என்ன பண்றாரு, கனப்படுத்துறாரு. இன்னைக்கு ரசிக்கப்பட்ட அநேகர் என்ன பண்றாங்க, சுவிசேஷத்தினாலதான் ரசிக்கப்பட்டிருப்பாங்க. அப்படிதானே? அதை சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. சரி பிரதர், நீங்க இவ்வளவு நேரம் அக்காவும் நீங்களும் இருந்து உங்க லைஃப் ஆண்டவர் எப்படி ரட்சித்தாருன்னு உள்ளதுல இருந்து நீங்க இவ்வளவு நாள் எப்படி நடத்திட்டு வந்தாருன்னு உள்ள அந்த பணிகள் அதெல்லாம் சொன்னீங்க, மறக்க முடியாத அனுபவங்கள் சொன்னீங்க. எல்லாமே ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. இதை பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கும் அது பிரயோஜனமா இருந்திருக்கும். இப்படி தனி மனிதனா இருந்தாலும் ஒண்ணுமே தெரியாத ஒரு இடத்துல போய் இந்த அளவுக்கு இன்னைக்கு ஆண்டவர் உங்களை வல்லமே எடுத்து பயன்படுத்திட்டு இருக்காரு. இதை அன்னைக்கு நம்ம நேயர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்க்குறவங்களுக்கு நீங்க உங்க அனுபவத்தின் வழியாக நீங்க என்ன சொல்றீங்க? சொன்ன மாதிரி அது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. நான் இந்த ஜாய் குட் நியூஸ் டிவி நேயர்களுக்கும் மற்ற விசுவாச மக்களுக்கும் ஊழிய பெருமக்களுக்கும் சொல்ல வேண்டியது என்னவென்றா, நான் பெரிய சாதிச்சிட்டேன் அப்படிலாம் சொல்ல வரல. ஆனா கிறிஸ்துவுக்காக நாம் என்ன செய்யணும், ஒவ்வொருவரும் சாதிக்க பிறந்தவர்கள். தேவனை நம்மளுக்கு இவ்வளேறப்பட்ட ரட்சிப்ப 1 யோவான் 3:1 நம்ம கொடுக்கப்பட்ட விலையேறப்பட்ட ரட்சிப்பை குறித்து நம்ம என்ன செய்யறது கிடையாது, யோசிக்கிறது கிடையாது. அந்த ரட்சிப்பு பாத்தீங்கன்னா ஏதோ இன்னைக்கு நம்ம காட்டிலும் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல நாகர்கோவிலேயே நல்ல பணக்காரங்க இருக்கிறாங்க, வசதியானவங்க இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் ஆண்டவர் விட்டுட்டு நம்மளை ரட்சித்தது ஒரு நோக்கம் என்னன்னா, நம்ம அவருக்கு பயனுள்ள ஒரு பாத்திரமா இருக்கணும்.
சரியா? அப்போ நம்ம முதல் பயனுள்ள பாத்திரம் என்ன? நம்ம முழங்கால் படி கிறிஸ்துவ நம்மளை ஏற்றுக்கொண்டு நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுத்தாருண்டா அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். அதை சொல்லாத பட்சத்துல நம் பாவிகளாக எண்ணப்படுவோம். ஏன்னா இன்றைக்குள்ள கிறிஸ்தவனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, சுயநலத்துக்காகவே வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள். எனக்கு என்ன கிடைக்கும் சரியா? இத லூக்கா 18ஆம் அதிகாரம் கடைசியிலையும் 19ஆம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதியில 2 மனுஷர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒரு மனுஷன் எனக்கு கிறிஸ்து எனக்குள்ள வந்தா என்ன கிடைக்கும்னு சொல்லி அவன் ஆசைப்பட்டான். அவனுக்கு கண்பார கிடைச்சிச்சு. ஆனா அவன வீட்டுக்கு இயேசு போல. ஆனா அதை தாண்டி ஒரு மனுஷன்ட்ட போறாரு. கிறிஸ்துவுக்காக எதையெல்லாம் நான் இழக்க ஒரு மனுஷன் ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் பேர் என்னன்னா சகைவு. உலகம் அவனை பாவின்னு சொன்னிச்சு, ஆனா தேவன் அவனை பாவின்னு சொல்லல. அவன் என்னன்னா அவனுடைய இருதயம் எப்படி இருந்துச்சுன்னா, தேவன் எப்படிப்பட்டவரோ அவருடைய எதிர்பார்ப்பு என்ன என்கிறதை அவன் அறியக்கூடிய ஒரு மனுஷனா, அதற்காக தன்னை இழக்கிறதுக்கு தயாரா இருக்க மனுஷனா இருந்தபடினால அவனுடைய வீட்டுக்கு என்ன பண்ணார்? அவனை தேடி போனார், அவனை பேர் சொல்லி அழைத்தார். ஆனா இந்த உலக ஆசீர்வாதத்துக்காக, இந்த சரீரத்துக்காக இயேசுவை கூப்பிட்டவனை அவனை தாண்டி போயிட்டாரு. ஆனா இயேசு அவனை என்ன பண்ணல? பார்க்க போல. ஆனா என்ன செஞ்சாரு? அவனை தாண்டி போனாலும் அவர் கூப்பிட்டதுக்கு இது பண்ணி வந்தாரு. ஆனா அவன்கிட்ட நட்பு பாராட்டல. என்ன பண்ணுச்சு? நான் உன் கூட இருந்து ஆகாரம் பசிப்பேன்னு சொல்லல, உன் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லல. சரியா? என்ன பண்ணாரு? அவனை கடந்து போயிட்டாரு, அவ்வளவுதான். ஆனா அந்த சகைவனுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவன் என்ன பண்ணாரு? அவனை தேடி போனாரு, அவனை பேர் சொல்லி அழைச்சாரு. நான் என்ன பண்ணுவேன்? உன் வீட்டுல இருப்பேன்னு சொன்னாரு. இப்ப என்ன பண்ணாருன்னா, அவன் வீட்டுக்கு போன நிமித்தமாக அவன் என்ன செய்ய, அவனுடைய பாவங்களை எல்லாவற்றையும் விட்டு அவன் எப்படி தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு மகிமைப்படுத்தினான். இன்னைக்கு அருமையான என்ன பண்ணுச்சு, இந்த டிவியை பாக்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நாங்க சொல்ற காரியம் என்னன்னா, கிறிஸ்துவிட்டிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ளணும்னு வந்தது நம்ம குழந்தை அனுபவம். இன்மைக்காக கிறிஸ்துவை பின்தொடர்றது. ஆனால் கிறிஸ்துவுக்காக நான் எதை இழந்து போவேன்னு சொல்லிட்டு துடிச்சிங்கன்னா அதுதான் தேவன் உங்களை நம்புவாரு. நீங்க அப்படிப்பட்ட இருதய உடையவர்களா இருந்தா இந்த பூமியில நீங்க என்ன செய்யலாம்? நான் பட்ட பாடுகள்ல கொஞ்சம் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், சொல்லியிருக்கேன். ஆனாலும் நான் இயேசு பட்ட அளவுக்கு நான் இன்னும் பாடுபடல. அப்போஸ்தலர் பவுல் பட்ட அளவுக்கு நான் இன்னும் பாடுபடல. ஆனா நான் எப்பவுமே என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்துல ஜெபிக்கிறது என்னன்னா, அவர்களுடைய பாடுகளை காட்டிலும் எங்களுடைய பாடுகள் என்ன பண்ணணும்? அதிகமா இருக்கணும். ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இயேசு தெளிவா சொல்றாரு. யோவான் ஸ்நானன் காலம் முதற்கொண்டு பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. அப்ப இந்த பலவந்தம் ஃபைட் பண்ணி தான் நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஃபைட் பண்ணி இந்த உலக ஆசீர்வாதத்தை மட்டும் பெற்றுக்கொண்டோம்னா நம்மளுக்கு பெரிய ஒரு நித்திய ஜீவன் ஆசீர்வாதம், அங்க மற்றவர்களை ஆளுகை செய்யக்கூடிய ஆசீர்வாதம் இருக்காது. அப்ப யோவானுடைய சாட்சியை காட்டிலும் நம்முடைய சாட்சி இன்னும் அதிகமா இருக்கணும். யோவான் சத்தியத்துக்காக தன்னுடைய கழுத்தை என்ன பண்ணா? கொடுத்தா. ஆனா நம்ம என்ன செய்யணும்? அந்த அளவுக்கு போகலைன்னா கூட நீங்க அநேக ஆத்துமாக்களை என்ன கொண்டு போங்க. அதே மாதிரி நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ அன்றைக்கு நான் என்ன பண்ணுச்சு, எங்க வீட்டுல எழுதி ஒட்டினது, நான் வயசாகி சாகக்கூடாது, நோய்வாய்ப்பட்டு சாகக்கூடாது. அதே நேரத்துல இன்னொன்னு நான் என்ன சொன்னேன்னா, விபத்துல சாகக்கூடாது. ஆண்டவரே உமக்காக நான் என்ன பண்ண ஊழியம் செய்யும் பொழுது உமக்கு எதிரியா இருக்கக்கூடியவர்கள் என்ன எதிரின்னு நினைச்சு என்ன செய்யணும்? என்னை கொல்லணும், என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மரணம் அப்படியா இருக்கணும்னு என்ன பண்ணுவேன்? ஜெபம் பண்ணுவேன். எங்க வீட்டுல எழுதி போட்டிருப்பேன். ஆனா அது அவருடைய விருப்பம். சரியா? ஆனா என்னுடைய எதிர்பார்ப்பு இது. ஆனாலும் அதற்கு முன்பாக ஆண்டவரை என்ன கொண்டு நீ என்னென்ன செய்யணும் திட்டம் பண்ணிருக்கிறோம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அதே மாதிரி நீங்க எனக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்க. இதுல ஏதோ நான் பண்ற ஊழியம் கிடையாது, உங்களுடைய ஜெபம் தான். ஆனாலும் நீங்களும் இன்னும் பண்ணுச்சு நிறைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள. நம்முடைய தேசம் ரொம்ப பெருசு. இன்னைக்கு என்ன, அந்த தேசத்துல வந்து சுவிசேஷம் அறிவிங்க. நான் பாஷை தெரியாம தான் போனேன். ஆனா இன்னைக்கு பாஷை எனக்கு பிரச்சனை கிடையாது. பணம் இல்லாம தான் போனேன். ஆனா இன்னைக்கு என்ன தேவையோ உங்களை மாதிரி நண்பர்களை கொண்டு சந்திக்கிறாரு. கிடைக்கலன்னா கூட என்ன பண்ணுச்சு, அதுக்காண்டி காத்திருப்பேன். கடனும் வாங்குறது கிடையாது. இப்படிதான் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கைய நடத்தி கொண்டு போறாரு. எங்களை நடத்தினவரு உங்களையும் நடத்த போதுமானவரா இருக்கிறாருங்கிறத நான் சொல்றது கிடையாது, வார்த்தை அப்படி சொல்லுது. சரி, இந்த வாய்ப்பை கொடுத்த ஜாய் குட் நியூஸ் சகோதரர்களுக்கு எங்களுடைய கிறிஸ்துவின் கனிகள் ஃப்ரூட்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் மிஷனரி மினிஸ்ட்ரி சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். நீங்க தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிங்க. நீங்களும் பணித்தளத்துக்கு வரும்படியாக உங்களையும் அன்போடு குழுவினரையும் கன்னியாகுமரி மாத்திரமல்ல, தமிழ்நாட்டுல மாத்திரமல்ல, உலகம் எங்க இருந்தாலும் சரி உங்களுக்காக ஒரு சகோதரன் பீகார்ல இருக்கிறான்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களை அழைக்கிறோம். கண்டிப்பா வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சின்ன ஜெபம் பண்ணுவோம்.
எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இருப்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை. அந்த கிருபை உமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி காக்கிறது என்பதற்கு எங்களையும் நீர் சாட்சியா வைத்திருக்கபடினால் உமக்கு கொடா கொடி நன்றியப்பா. இந்த நாட்களிலே உலகத்தை உலக ஆசீர்வாதத்திற்காகவும் உலகத்தில் இந்த அழிந்து போகிற விட்டு விட்டு கடந்து செல்ல போகிற இந்த ஆசீர்வாதத்திற்காக பிரயாசப்படுகிற அநேக கூட்டர் மத்தியிலே நீர் எங்களையும் சாட்சியாக வைத்து இந்த ஊழியத்துல அழிந்து போற ஆத்மாக்களை மாத்திரமே சுவிசேஷமும் சபை கட்டுதலும் மாத்திரம் வைத்து சுதேசி ஊழியர்களை உருவாக்கக்கூடிய பணியில நீர் எங்களை பயன்படுத்துறபடினால் நன்றி. ஆமென். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் அழிந்து போற ஆத்மாக்களை ஆதாயமாக பெற்றுக்கொள்ள, அது ஒவ்வொரு ஆத்மாக்களும் பரலோக ராஜ்யத்தினுடைய பொக்கிஷமாக நினைத்து அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க, இந்த அழிந்து போற இந்த 70 வருஷம் 80 வருஷம் இந்த வாழ்க்கையில அவர்கள் முடிவில்லாத ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள ஓடத்தக்கதாக அவருடைய கால்களை பலப்படுத்துங்க. அதற்கு விரோதமாக செயல்படுற எல்லா சபிக்கப்பட்ட ஆவிகளுடைய கிரியைகளையும் நசரேனா இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால சபித்து கீழ்படுத்தும்பா. ஆமென். இசப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி ஆமென் பரிசுத்தாவியானவர் திடம் கொள்வீர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி ஆமென் திடனாகி பலன் பெற்றுக்கொண்டு ஆமென் தைரியமாக நற்செய்தி அறிவிக்கக்கூடிய ஆமென் நல்ல ஒரு போர்ச்சவனாக போர் புரிய நல்ல ஒரு போர்ச்சவனாக தீங்கு அனுபவிக்க ஆமென் அருமையான பிள்ளைகளை இயேசப்பா ஸ்தோத்திரம் ஆமென் அர்ப்பணிக்கிறோம்பா. இந்த நாட்களிலும் ஆமென் மிஷரின் கல்லறைன்னு சொல்லக்கூடிய ஆமென் எங்களை பொறுத்தவரை மிஷரின் கல்லறை தமிழ்நாடு, இந்த தமிழ்நாட்டினுடைய மிஷனரின் கல்லறையில இருந்து எங்களுக்கு முதல் விதையாக உம்மோடு இருந்த 12 சீசர்களில் ஒரு ஆமென் மிஷனரி தோமா என்கிற மிஷனரி இந்த கன்னியாகுமரி கடந்து ஆமென் சென்னை பட்டணத்துல போய் ஆமென் மிஷரின் கல்லறையாக மாறி இருக்கிறாரப்பா. ஆமென். இந்த கல்லறையில இருந்து விதைக்கப்பட்ட விதை நெல் ஒவ்வொன்றும் 30, 60, 100 மாத்திரமல்ல, இன்று 1000 லட்சமாக உலகத்தை கலக்கிறவர்கள் இந்த தமிழ்நாட்டில இருந்து எழுந்திருக்கிறபடினாலும் கொடா கொடி நன்றியப்பா. ஆமென். இந்த பீகார்ல மாத்திரமல்ல, இன்னும் வட இந்திய மாநிலங்களையும் ஆமென் கலக்கக்கூடியவர்கள் இந்த தமிழ்நாட்டில இருந்து புறப்பட இசப்பா நீர் கிருபை செய்யுங்க. ஆமென். இசப்பா, எங்களுடைய தேசத்தின் மேல, இந்த இந்திய தேசத்தின் மேல அனுக்கிரகம் பெருகும்படி நாங்கள் சுவிசேஷம் என்கிற கிருபையை ஆமென் மக்களிடத்துல கொண்டு சேர்க்க ஆமென் இசப்பா தாவீதோடு இருந்த யுத்த வீரர்களை போல நாங்கள் நிற்க ஆமென் கிருபை செய்யுங்க, பலப்படுத்துங்க, எல்லா விசுவாச மக்களையும் திடப்படுத்துங்க. ஆமென். தேவனுடைய ராஜ்யம் விரிவடைய குறைஞ்சபட்சம் தன்னுடைய குடும்பத்திலிருந்து ஒரு ஆளை அனுப்புவதற்கும் ஆமென் அந்த ஊழியங்களை தாங்குவதற்கும் நீர் அவர்களை பலப்படுத்துங்க, வழிநடத்துங்க. நீ பிரேசின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தரை பரிசுத்தர் ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வர்ணனை மறவாதே. ஆமென். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். நீங்க இவ்வளவு நேரம் வந்து உங்க பிஸி ஷெட்யூல்லையும் உங்க டைம் எங்களுக்கு தந்து இவ்வளோ நேரம் உங்க அனுபவங்களை நீங்க ஷேர் பண்ணிட்டீங்க. அது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. இதை பார்க்குற மக்களுக்கும் அது பிரயோஜனமா இருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க, இந்த சுவிசேஷம் வந்து என்ன அநேக மக்களுக்கு அறிவிக்கப்படணும், அதுதான் என்னுடைய வாஞ்சை அப்படின்ட்டு. பைபிளில் ஒரு வசனம் உண்டு, உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருந்து ஆமென். ஆண்டவர் வந்து அன்னை அப்போஸ்தலர்களை பயன்படுத்தினார், கிரியை நடப்பித்தார். அதே மாதிரி உங்களை கொண்டு என்ன அநேக கிரியைகளை நடப்பிப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதுக்கு நாங்கள் எங்கள் ஜாய் குட் நியூஸ் குடும்பத்தின் சார்பாக உங்கள் மனதார வாழ்த்துகிறோம். நன்றி. இன்னும் அநேக பெரிய திட்டங்கள் ஆண்டவர் தருவார். உங்களை கொண்டு என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக செய்து முடிப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இவ்வளோ நேரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து உங்க ஜெபத்துல தாங்கும்படி கேட்டுக்கொள்றோம். இதை பார்க்குற மக்களும் உங்களுக்காக ஜெபிச்சிடுவாங்க. கண்டிப்பா நன்றி. நேயர்களே, நீங்க இவ்வளவு நேரம் அருமையான ஒரு சாட்சியை கேட்டீங்க. உங்களுக்கு ஒரு உயிர் மீட்சியை தந்திருக்கோம் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். இன்னும் நீங்க பாஸ்டருக்காகவும் அவங்க ஊழியங்களுக்காகவும் நீங்க ஜெபிச்சிடுங்க. இன்னும் அந்த ஊழியங்கள் பலுகி பெருக, அநேக அடையாளங்கள் அவங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய, இன்னும் அநேக ஆத்துமாக்கள், இன்னும் நிறைய ஜனங்கள் அவங்க இயேசு அறிந்து கொள்ள, அந்த சுவிசேஷங்கள் உலகம் மொத்தம் பரவ அவங்கள ஆண்டவர் பயன்படுத்துவார். நீங்களும் இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க அவங்களோடு தொடர்பு கொள்ளணும்னா, அந்த பணித்தளங்களை போய் பார்க்கணுன்னா அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் கீழே கொடுக்குறோம். நீங்கள் அவங்கள தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க அதுக்கான காரியங்களை எல்லாம் உங்களுக்கு தெரிவிப்பாங்க. இன்னும் ஒரு அடிச்சூடுகள் நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.